ஹலோ கைஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்றைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா பார்த்தரலாமா? ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு அங்கிள் இருப்பார். அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு ஒரு பொண்ணு கூட வந்துட்டு அப்படி இப்படி மறந்துட்டு இருப்பார். அவர் பற்றி ரொம்ப ஜாய் பண்ணிட்டு பேசிகிட்டு இருப்பார் அந்த பொண்ணுக்கிட்ட. அப்போ வந்து அதுங்க ரெண்டு கொஞ்சிட்டு இருக்குங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வேறு லெவலில் ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க. அந்த என்ட்ரியை பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய பணக்காரவங்களாக இருப்பாங்க ஹீரோயின். அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டில் இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரா, அந்த ஹோட்டலில் அவங்கள வந்து பார்க்க வருவாங்க. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவர் அலறி அடிச்சுட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டு இருப்பார். அப்போ அந்த பொண்ணு டக்குன்னு என்ன சொல்லும், என் மேலே எந்த தப்புமே இல்லை, அவன் தான் என்ன மயக்க பார்த்தான் அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஒருத்தர் அவர் முந்திக்கிறதுக்குள்ள நம்ம பழைய தூக்கி அவர் மேலே போட்டுருன்ற மாதிரி இந்த பொண்ணு வேற அப்படி பேசிகிட்டு இருக்கோம். ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆளுக்கு ஒன்றும் புரியாது, உனக்கு என்ன வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ ஹீரோயின் வந்து செம்மையாக கோவப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கான்ட்ராக்ட் வந்து எனக்கு என்கிட்ட நீ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ நீ வேற ஆள் கூட பண்ணிக்கிட்டு இருந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அது தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும்ல அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா இப்போ வந்துட்டு வேணாம் வேறு எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்வாங்க. ஏன்னா இப்போ இவங்க இருக்கிற கோலத்தை வந்து ஹீரோயின் வந்து ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுப்பாங்க. பார்த்தோன்னே பயந்தே போயிடுவார். நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டே இருப்பாரா. அதோட ஹீரோயினுக்கு என்ன கோவம் வரும்னா, ஹீரோயினுக்கு வந்து ஒரு லேண்ட் ஒன்று இருக்கும் பெரிய, அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு லேண்ட். அதை வாங்கி வச்சிருக்கிறவங்க தான் நல்ல ஒரு பெரிய கெத்தான கம்பெனி மாதிரி. அந்த கான்ட்ராக்ட் இப்போ யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஹீரோ இருக்காருல்ல, அவர் தான் அந்த வேலையை பண்ணிட்டு இருப்பாரு. இன்னைக்கு என்னன்னா வந்துட்டு இப்போ நம்ம வாங்க போகிற இடத்த வந்து ஹீரோ வந்துட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது அவருக்கு வந்து அது ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாங்க. இது கூடவே இப்போ இந்த ஆள் வந்து என்ன சொல்லிடுவாருன்னா, இனிமேல் நான் வந்துட்டு யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன், உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், நான் தப்பு பண்ணது உண்மைதான், ஆனால் மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இதுக்கு மேலே இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மிரட்டி விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் சரி நான் அதான் இப்போ ஒத்துக்கிட்டேன்ல, இதுக்கப்புறம் நான் யார்கிட்டையுமே கான்ட்ராக்ட் வச்சுக்கலன்னு சொல்லுவார். ஆனாலும் எனக்கு வாக்கு கொடுத்துட்டு மாற்றி பண்ணில, அந்த ஏமாத்து வேலைக்காக நீ இப்போ உங்கள் பொண்டாட்டிக்கு நீ வந்து துரோகம் பண்ணியிருக்கீல, அதை உன் பொண்டாட்டிட்டு பற்ற வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஹீரோயின் அந்த வேலையை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஹீரோவை காட்டுவாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவருக்கு வந்து அவங்க அம்மா வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளைண்ட் டேட்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோக்கு எந்த பொண்ணுமே பிடிக்காமையே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இப்போ அசிஸ்டண்ட்டாக ஒருத்தவங்க வேணும், அதுக்கான வந்து இன்டர்வியூ ஒன்று நடந்துகிட்ருக்கோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பொண்ணு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அசிஸ்டண்ட் வந்து சொல்லுவார். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்ப்பாரா, நிறைய பொண்ணுங்க வந்துட்டுருக்கோம், ஒவ்வொருத்தவங்களாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்டே இருப்பார். யாரையுமே அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதே நேரத்தில் ஹீரோயின் பெரிய ஒரு பாஸாக தானே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அசிஸ்டண்ட் இருப்பாங்க. அவங்க வந்து கேட்பாங்க ஹீரோயின் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு புரியவே புரியாது. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பெரிய ஒரு பணக்காரங்க தானே, அந்த மாதிரி இல்லாமல் சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தத்தக்கா புத்தக்கான அந்த மாதிரிலாம் இருந்துட்டு கண்ணாடி ஒரு பெரிய மூஞ்சியை பாதி மறைக்கிற அளவுக்கு பெரிய கண்ணாடி ஒன்று போட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் அவங்க கெட்டப் மாற்றிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியும், நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்கன்னு ஒன்று எல்லாத்தையும் நம்ம தந்திரமாக தான் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க கிளம்புவாங்க. எங்கன்னு பார்த்தோன்னா, நான் வர வரைக்கும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணு, நான் எங்கன்னு யாராவது கேட்டாங்கன்னா நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன்ற மாதிரி சமாளிச்சுட்டு எனக்கு எல்லா விஷயத்தையும் கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு நீ சொல்லிடணும், கொஞ்சம் நாளைக்கு நான் இங்கே இருக்க மாட்டேன். ஏன்னா இவங்க போயிட்டு இருக்க இடம் எதுனா, ஹீரோ வந்து ஒரு இன்டர்வியூ வைக்கிறாருல அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க. எதுக்கான அவர் கூடவே வேலை பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றது, அதாவது அவர் அந்த கான்ட்ராக்ட் பெரிய கான்ட்ராக்ட் அதை வந்து எப்படியாவது அந்த இடத்த கண்டுபிடிச்சி தான் அந்த கான்ட்ராக்டை அதாவது என்ன பண்ணணும்னா அப்படி சொல்கிறது, அதை அவங்க அடைஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. வெளியே இருந்துக்கிட்டு போட்டி போட்டால் சரி வராதுல. ஸோ அவங்க இடத்துக்கே போகணும் அப்படின்னு வந்துட்டு இப்போ அவர் தேடிட்டு இருக்கிறது ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டை தேடிட்டு இருக்காரு. ஸோ அவங்களா இவங்க வந்து அந்த இன்டர்வியூக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோ வந்து ஒவ்வொருத்தவங்களா இன்டர்வியூ எடுப்பார். யாருமே அவருக்கு செட்டே ஆக மாட்டாங்க. வந்து யாரையும் பிடிக்கல அப்படின்னா ஒன்று அவரோட அசிஸ்டண்ட் என்ன திரும்ப சொல்லுவார், இந்த லேடி நல்லா தானே இருக்காங்க, இந்த லேடி நல்லா தானே இருக்காங்கன்னா அப்போ அவங்க கூட நீயும் போ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரா. உடனே வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்துட்டு இருப்பாரு. அப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு யாரோ பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி அப்படியே வந்து ஹீரோயின் வந்து அங்கே விழுவாங்க. பார்த்தா ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. டக்குன்னு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க பேரை வேற ஒரு பேரை அவங்களுக்கு வச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பேரை வச்சுட்டு எனக்கு வந்து 25 வயசு ஆகுது, நான் வந்துட்டு இத்தனை வருஷம் நான் வந்து இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கேன், 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் வந்து சீக்கிரமாக எல்லாத்தையுமே கற்றுக்குவேன், எனக்கு வந்து இன்டர்வியூக்கு வரதுக்கு கொஞ்சம் தாமதமாயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசிகிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்தவங்கள இவங்க பேசுறது வந்து அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஏன்னா ஆக்சுவலாக இவங்க வந்துட்டு ஒரு பெரிய பாஸாக இருக்கனால பேச்சு திறமை அவங்களுக்கு இருக்க தானே செய்யும். ஸோ அந்த மாதிரி பேசவும் ஹீரோ வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆவார். அசிஸ்டண்ட்டாகவும் இருக்கணும், அவங்க அம்மா வந்து இனிமேல் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லக்கூடாது, ஏன்னா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத அவங்க அம்மாட்ட சொல்லிடணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்து இதெல்லாம் பேசி முடிச்சிட்டாங்களா, ஹீரோ அமைதியாக பார்த்துட்டே இருப்பார். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா வந்துட்டு சரி ஓகே அப்போ உங்களுக்கு நீங்கள் பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவங்க பேசுகிறதெல்லாம் பேசி முடிச்சுட்டு கிளம்பலான்னு போவாங்க. ஆனால் கிளம்புற டைமில் கூட 1 2 3 எண்ணிட்டே போவாங்க. அவர் திரும்ப வெயிட்னு சொல்லுவார், கண்டிப்பாக கூப்பிடுவாருன்னு. இவங்க நினச்ச மாதிரி ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெயிட் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ வந்து ஹீரோ வந்து என்ன கேட்பாருன்னா, எனக்கு ஒய்ஃபாக வந்து நீங்கள் நடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது எனக்கு நீங்கள் வந்து $300 தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் 30 மில்லியன் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லவும் 30 மில்லியனா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். என்ன எதுவும் எங்கேயும் கொண்டு போய் வித்துற மாட்டீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். அதோட இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஹீரோ வந்துட்டு அப்படியே ஸ்கேன் பண்ணி அதெல்லாம் வச்சுப்பாங்க. ஏன்னா ப்ரூஃபாக வச்சுக்கிறாங்களாம். அதாவது ஒரு வெகுளித்தனமாக ஒரு இன்னோசென்ட்டாக அவர்கிட்ட அந்த மாதிரி அடிப்பாங்க. ஹீரோக்கும் இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும்.
ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "உனக்கு வந்து என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வந்துட்டு இப்போ உனக்கு கரெக்ட்டா தானே இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ சாதாரண எனக்கு ஒரு ஒய்ஃபா நடிக்க மட்டும் தான் போற. இந்த கான்ட்ராக்ட் வந்து 1 இயர்க்கு இருக்கும். இந்த 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு வந்து 50,000,000 நான் வந்து குடுத்துருவேன். எங்க அம்மா வந்து எந்த சந்தேகமும் படாத அளவுக்கு நீ நடிக்கணும். அதான் உன்னோட வேலை." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "சரி ஓகே. இது எனக்கு சாதாரண விஷயம் தான்." அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாம என்கிட்ட வந்து ஸ்கூல் டைம்ல படிக்கும்போது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்தேன். அந்த ஃபோட்டோ வந்து நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு யூஸா இருக்கும்ல அப்படின்லாம் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட ஐடென்டிட்டிக்காக சில கார்ட்லாம் இருக்கும்ல, நம்மளோட ஐடென்டிட்டிக்காக அது மாரிலாம் குடுக்கவும், ஹீரோவும் அவங்க வந்து உண்மைய தான் சொல்றாங்க அப்படின்ற மாரி அவர் நம்புவாரு. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப கல்யாணமும் ஆயிடும். உங்களுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் கையில எடுத்துப்பாங்க. ஏன்னா, அப்ப தானே நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெளிய வரும்போது ஹீரோயின் வந்துட்டு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களா, உடனே ஹீரோ வந்துட்டு அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னோனே, ஓகே, ஓகே ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "உனக்கு இருக்க கண்டிஷன் என்னன்னா, நீ இப்ப எனக்கு ஒய்ஃபா வேல பார்க்க போறது வந்து 24/7 என் கூட தான் நீ வேல பார்த்தாகணும். அது மட்டும் இல்லாம நீ தங்க போற இடம் வந்து என் வீடு தான். அது மாரி எங்க அம்மாக்கு எந்த சந்தேகமும் இல்லாம நடந்துக்கணும்னு" சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரு. இப்ப ஹீரோயின் என்ன பிளான் பண்ணுவாங்க, இது எனக்கு ரொம்ப வசதியா போச்சே. நான் தேடிட்டு இருக்க அந்த கான்ட்ராக்ட் வந்து வீட்ல, ஆஃபீஸ்லயும் நான் பார்த்துக்கலாம். இல்லாட்டி வீட்லயும் நான் தேடி கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு ரொம்ப வசதி தான் அப்படின்ற மாரி மனசுக்குள்ள அவங்க நெனச்சுப்பாங்க. அப்படின்னு வந்துட்டு இப்ப ஹீரோ என்ன சொல்வாரு, "இப்ப நீ என் வீட்டுக்கு தானே வரப்போற. போயிட்டு வா. நேரா போய் நீ தங்கியிருக்க இடத்துல இருந்து உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்க வந்துருவோம்." அப்படின்னு சொல்லும்போது இப்ப ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கும். அச்சச்சோ! இப்ப நம்ம அத ஏற்பாடு பண்ணாம வந்துட்டோமே. இப்ப நம்ம அவர போய் பார்க்கறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணணும். அப்படின்ற மாரி நெனச்சுட்டு அவர் பின்னாடியே போவாங்க. இந்த நேரத்துல இவங்க ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஹோட்டல்ல வந்து ஒருத்தர பார்த்தாங்கல்ல, அவர் ஒய்ஃப் கிட்ட வேற பத்த வச்சு விட்டாங்கல்ல. அவருக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சரியான அடிபுடி சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு தெருவுக்கே வர ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு என்ன இவ்ளோ பணக்கார பொண்ணு ஹீரோ பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவருக்கு ஒரு டவுட் வந்துரும். வர வழியிலேயே இந்த கார்ல வர வழியிலேயே ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, அசிஸ்டன்ட் கிட்ட வந்து சொல்லிடுவாங்க. இந்த மாரி நான் ரூம்ல தங்குன மாரி எல்லா செட்டப்பும் பண்ணிடு. ரொம்ப பணக்கார ரூமாலாம் இருக்கக்கூடாது. சாதாரண ரூமா இருக்கணும் அப்படின்ற மாரிலாம் சொல்லிடுவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவாங்க. இப்ப ஹீரோயினுக்கு இப்ப எதுன்றது சரியா தெரியாது. இவங்க மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்களா, அவங்க அசிஸ்டன்ட்க்கு ஹீரோ பார்த்துருவாரு. என்னாச்சுன்னு கேட்கும்போது, அது ஒண்ணும் இல்ல. இப்ப நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் தனியா தானே இருந்தேன். அந்த ரூம் வந்துட்டு ரொம்ப டர்ட்டியா இருக்கு. நீங்க ரொம்ப பணக்காரவங்க. அந்த ரூமுக்கு வர்றது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் குடுக்குறீங்களா? நான் கிளீன் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோவும் சரி ஓகே அப்படின்ற மாரி சொல்லும்போது போலான்னு பார்ப்பாங்க. அப்ப அவங்களோட கவனத்த திருப்பி விடணுன்றதுக்காக ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப அங்க போறதுக்கு எனக்கு ஒரு மாரி யோசனையா இருக்கு. எனக்கு வந்து ஒரு எக்ஸ் லவ் இருந்தது. அவன் வந்துட்டு அடிக்கடி வந்து இங்க வந்து பிரச்சனை பண்ணுவான். அந்த மாரிலாம் இருக்கு. திரும்பவும் அங்க வந்திருக்கான் போல இருக்குன்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு ஆள சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள வந்து கோர்த்து விட்டுருவாங்க. ஹீரோக்கு உடனே கோவம் வரும். இப்ப அவர கொண்டு ஹீரோயினுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக யார கை காட்டினாங்களோ அவர போட்டு அடி அடின்னு அவர் வந்து அவரோட அசிஸ்டன்ட்ட சொல்லிட்டு அடிக்க விட்டு அனுப்பி விட்டுருவாரு. ஆனா அந்த ஆள் வந்து எதுக்குன்னா, இப்ப ஹீரோயின் காட்டுனாங்கல்ல, இந்த வீட்ல வந்துட்டு அவங்க ஒய்ஃபோட தான் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இவங்க வந்துட்டு வந்தவங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு இவங்க எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள அங்கருந்து அடிச்சு தொரத்திருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்வாரு, "நீ இந்த மாரி இடத்துலலாம் இருக்கவே கூடாது. இது என்ன இவ்ளோ இதான இடமா இருக்கு. நீ உடனடியா உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "எடுத்துட்டு வர அளவுக்கு என்கிட்ட அந்த அளவுக்கு நல்ல திங்ஸ்லாம் எதுவும் இல்ல." அப்படின்னோனே, "பரவால்ல நீ வா வீட்டுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு இப்ப ஹீரோயின கூட்டிட்டு வந்துருவாரு. இங்க வந்தோனே பார்த்தீங்கன்னா, அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுவாங்க. இந்த வீடு என்ன இவ்ளோ பெருசா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். இப்ப ஹீரோயின் சுத்தி சுத்தி பார்ப்பாங்களா, இதுல எந்த ரூம நம்ம செலக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஒரு சின்ன ரூமா ஒண்ணு இருக்கும். அந்த ரூம் தான் இப்போதைக்கு ஃப்ரீயா இருக்கும். உடனே அதுல என்ன பண்ணுவாரு, இந்த ரூம்ல நீ கொஞ்ச நாள் தங்கிக்கோ. ஏன்னா இப்ப சும்மா தானே இதுக்கு தானே விளையாட்டுக்கு தானே உங்க அம்மாவ இது பண்றதுக்காக தானே கூட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமும் பார்த்தா நல்லா தான் இருக்கும். ஆனா ஹீரோயின் என்ன பண்ணுவானா, மனசுக்குள்ள அந்த ரூம பார்த்தா நினைப்பாங்க, இவ்ளோ சின்ன ரூமா இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப பணக்காரவங்கல்ல, இந்த சின்ன ரூம எனக்கு குடுக்குறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசுல அப்படி நினைப்பாங்க. உடனே ஹீரோ கேட்பாரு, "ஏன் இந்த ரூம் உனக்கு பிடிக்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இல்ல இல்ல இந்த ரூம் ரொம்பவே பெருசா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நான் இங்கேயே இருந்துக்கிறேன்." அப்படின்ற மாரிலாம் சமாளிச்சுருவாங்க. அதோட மட்டும் இல்லாம என்ன சொல்வாங்கன்னா, "நான் ஒரு பணக்காரருக்கு ஒய்ஃபா இருக்கேன். இவ்ளோ பெரிய வீட்ல நான் தங்குவேன்னு நான் நினைக்கவே இல்ல. இதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்கு?" அப்படி இப்படின்ற மாரிலாம் அவங்க சொல்லிட்டே போவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாரு, "போதும். இதுக்கப்புறம் எதுவும் பேசுறதுக்கு இல்ல. உன் வேலை என்னமோ அத மட்டும் பாரு. எங்க அம்மா வந்தா நான் சொன்ன மாரி நடிச்சுக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரூம் வந்து பக்கத்துல தான் இருக்கு. தேவையில்லாம வந்து என்ன அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போவாரு. ஹீரோனுக்கா செம்ம கோவம் வரும். ஏன்னா இவங்களுக்கும் அவருக்கும் 2 பேரும் ஈக்குவலானவங்க தான். அந்த அளவுக்கு நம்ம இருக்கும்போது நம்மள யாருன்னு தெரியாம நம்மகிட்ட இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும். இப்ப பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்து அங்க போய் குளிச்சிட்டு இருப்பாரு. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, மெதுவா போய் ஹீரோ ரூம் கதவு தட்டிட்டு இருப்பாங்க. இவர் குளிச்சிட்டு இருப்பாரு. வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் தான் நின்னுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து குளிச்சுட்டு போடுவாங்கல்ல, அந்த ட்ரெஸ்ஸ போட்டவுடனே பார்த்தோனே ஹீரோயின் கண்ணுக்கு அவ்ளோ அழகா தெரியும். ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரேன்னு சொல்லிட்டு வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டே இருப்பாங்க. உடனே ஹீரோ, "என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல எனக்கு நைட் ட்ரெஸ் அந்த ரூம்ல இல்லன்னவுனே, ஒரு நிமிஷம் இரு" அப்படின்னு சொல்லிட்டு கதவு சாத்திட்டு உள்ள போவாரு. திரும்ப நைட் ட்ரெஸ்ஸ கொண்டு வந்து அவங்க மூஞ்சில தூக்கி போட்டுட்டு, அவர் பாட்டுக்கு கதவ சாத்திட்டு உள்ள போயிடுவாரு. இவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாரி ஹீரோயினுக்கு இருக்கும். அப்புறம் அவங்க ரூமுக்கு அவங்க வருவாங்க. அவங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணுவாங்க. "நீங்க வந்து என்ன மன்னிச்சிடுங்க. நான் இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. நெறைய போயிட்டு இருக்கு. நெறைய பேர் உங்கள கேட்டுட்டே இருக்காங்கன்னவுனே, அது மாரி அதெல்லாம் நீ தான் சமாளிச்சாகணும். ஏதாவது பிரச்சனையாச்சு உன்ன அவ்வளோதான்" அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. வேலைய விட்டே தூக்கிருவேன்னு ஹீரோயின் வேற மிரட்டுவாங்க. இன்னொரு பக்கம் நீங்க தனியா இருக்கீங்களே, உங்களுக்கு வந்து எதுவும் பிரச்சனை இல்லையா? அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "நான் ரொம்ப திறமையான பொண்ணு. ரொம்ப தைரியசாலி. அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப அழகானவ. நான் சேஃபா தான் இருக்கேன். என்ன பத்தி நீ கவலைப்பட வேண்டியதில்ல. நான் உனக்கு குடுத்த ஒர்க்க மட்டும் நீ கரெக்ட்டா பாரு." அப்படின்ற மாரி இவங்க அவங்க அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. அதே நேரத்துல ஹீரோ
என்ன பண்ணுவார், அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இவரை நான் என் ஒய்ஃபாக வந்து செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன், இவளை பற்றின விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே அவரும் நான் என்னன்னு அதாவது கேதர் பண்ணி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் தேடிட்டு இருப்பாரு. இல்லை ஹீரோ வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தோன்னா யாரோ அவரை தூக்கிட்டு வந்து அடைச்சி வச்சிருப்பாங்க. அப்போ அது குட்டி பொண்ணு வந்து அவரை காப்பாற்றிருக்குமா, அந்த பொண்ணு யார் அப்படின்றது இன்னும் யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் அந்த பொண்ணை வேற தேடிட்டு இருப்பாரு. இப்போ இங்கே என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, என்னதான் ஹீரோயின் இங்கே வந்துட்டாலும் ஒருவேளை ஹீரோயின் அந்த பொண்ணாக இருக்க வாய்ப்பு இருக்கானோ அவர் தேடி பார்க்க சொல்வார். அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, வந்த உடனே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, இன்னையிலேருந்து நம்ம வேலையை ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஹீரோ ரூமுக்கு போய் கதவு சாத்திட்டார், இதுக்கப்புறம் அவன் வெளியே வர மாட்டான், அந்த டைம் வந்து நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சத்தம் இல்லாமல் அவங்க ரூம் விட்டு வெளியே வருவாங்க. ஹீரோட முக்கியமான இடங்கள்லாம் இருக்குல்ல, ஆஃபீஸ் மாதிரி வீட்லேயே ரூமெல்லாம் வச்சிருப்பாங்க, அந்த ரூம்குள்ளே யாருக்கும் தெரியாமல் உள்ளே போவாங்க. ஒவ்வொரு கப்போடா திறந்து திறந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ அவர் ரூம்ல இருந்து லேப்டாப்பில் பார்த்துக்கிட்டு இருப்பாரு கேமரா மூலிமா. இது ஹீரோனுக்கு தெரியாது. ஒன்று ஒன்றா தேடி தேடி பார்ப்பாங்க, எதுவுமே கண்டுபிடிக்கவே முடியாது. எங்கே தான் வச்சு தொலைஞ்சிருக்கான் அந்த கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து அலாரம் அடிக்க ஆரம்பிச்சு 4 பக்கமும் அங்கேயும் இங்கிட்டும் ஒரு மாதிரி ரெட் கலர் லைட்டெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். ஹீரோன் பயந்தே போயிடுவாங்க. பார்த்தா அங்கே 2 பேர் வந்துருவாங்க. வந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்து செக்யூரிட்டி அலர்ட் வந்து இந்த சத்தம் கேட்குது, நீங்கள் யார் அப்படின்னு கேட்கவும், இல்லை நான் இங்கே வந்துட்டு சும்மா தான் வந்தேன், வேடிக்கை பார்க்க தான் வந்துட்டு என்னென்னமோ சொல்லுவாங்க. அவங்க நம்பவே மாட்டாங்க. ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க. 2 பேரும் 2 பக்கம் கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வந்து ஹீரோனை ஒரு ரூம்குள்ளே போட்டு பூட்டிடுவாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு என்ன நினைப்பாருன்னா வந்துட்டு, இதே நான் தேடுற பொண்ணாக இருந்தால் அந்த பொண்ணு வந்து ரொம்ப தைரியசாலி, நிச்சயமாக இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் பயப்படவே மாட்டா அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் இப்போ ஒரு ரூமில் அடைச்சி போட்டிருக்காங்கல்ல, அந்த ரூமில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, திறங்க திறங்க என்னை திறந்து விடுங்க, வெளியே விடுங்க, எனக்கு பயமாக இருக்குன்னு கத்திட்டே இருப்பாங்க. நிச்சயமாக இந்த மாதிரி பயந்தாங்குழியான ஒரு பொண்ணு வந்து நான் தேடுற அந்த பொண்ணாக இருக்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாரு. ஹீரோன் யோசிச்சு பார்ப்பாங்க, இப்போ நம்ம இங்கே இருக்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த கேமரா இருக்குல்ல, ஓஹோ கேமரா மூலிமா பார்த்துட்டு தான் வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி புரிஞ்சுப்பாங்க. அப்போ நம்ம நடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எனக்கு பயமாக இருக்குது, திறந்து வெளியே விடுங்க வெளியே விடுங்கன்னு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி பயந்தாங்கோலியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவார், வந்து கதவை திறப்பாரு. எதுக்காக நீ அந்த மாதிரி அங்கே போன அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோன் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பயந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு மேலே என்னால் உங்கள் ஒய்ஃபாக நடிக்கவே முடியாது, புதுசாக ஒரு இடமா இருக்கே, சுற்றி பார்க்கலான்னு தான் போனேன், அதுக்குள்ளே என்னை இந்த மாதிரி பிடிச்சி அடைச்சி வைக்கிறாங்க, வாய்ப்பே இல்லை, என்னை விட்டுருங்க, உங்களோட ஒய்ஃபாக நடிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. என்ன சொல்வாருன்னா வந்து, சாரி அந்த ரூமுக்கு வந்துட்டு யாரும் போகக்கூடாது, அது முக்கியமான ஃபைல்ஸ்லாம் இருக்கிற இடம், அதனால தான் செக்யூரிட்டிலாம் அந்த மாதிரி அலர்ட்டாக இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்களா, இப்போ நீ இந்த மாதிரி சொல்லக்கூடாது, ஏன்னா நாளைக்கு அம்மா வந்து வீட்டுக்கு வராங்க, இதுக்கப்புறம் நான் வேற ஒரு பொண்ணை தேடி அதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஸோ நீ வந்து இந்த வேலையை நீ கண்டினியூஸாக நீ பண்ணிட்டு தான் இருக்கணும், உன்னோட சேலரியை வேணா நான் 5 மடங்கு நான் இன்னும் கொஞ்சம் ஏற்றி தருவேன்றவொன்னா பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு அவங்க வந்து வேணும்னே ஹீரோ இப்படி சம்மதிக்கணுன்றதுக்காக நடிக்கிறாங்க. உன்னை ஹீரோ சொன்னதும் சரி ஓகே அப்படின்னோடனே, இனிமேல் என் செக்யூரிட்டிலாம் உங்ககிட்ட அப்படி நடந்துக்க மாட்டாங்க, நீயும் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு போகாத அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவங்களும் ஒத்துப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவார். அப்போ ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து தூங்குவாங்க, விடிய விடிய இந்த வேலை பார்த்ததுல தூங்கலையா, ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. இப்போ ஹீரோ இருக்காருல, காலையிலேயே எந்திரிச்சு ஏன்னா அவங்க அம்மா இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்களா, அதனால் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ அவங்க அம்மாவும் வந்துருவாங்க. வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ போட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற, நீ இந்த மாதிரி உனக்கு கல்யாணத்துக்கு கேட்கப்பட்ட பொண்ணு பார்த்தா எந்த பொண்ணு வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்க, உன் மனசில் என்ன நினச்சிருக்கேன் அப்படி திட்டுவாங்க. உன்னை ஹீரோ என்ன சொல்வார்னா, இல்லை நான் படிக்கும் போது வந்துட்டு ஒரு அதாவது என்ன சொல்ற கிராமத்து பொண்ணாக பார்த்து லவ் பண்ணிட்டேன், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவள் எங்கே இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்களை பார்க்கறதுக்காக நேற்று நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமாக சொல்லுவாங்க. ஹீரோன் வந்து நிற்பாங்களா, மேலேருந்து கீழே வரைக்கும் பார்ப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது ஒரு இன்னசென்ட்டான கேரக்டராக தான் அவங்க இருக்காங்க. பார்த்தோம் ஏன்னா அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ அம்மா இருக்காங்களா, அவங்க பார்த்துட்டு என்ன நினைப்பாங்கன்னா, அவங்களுக்கு இவ்வளோ நேரம் பேசிட்டு டோட்டலாக மாறிடும். அப்போ இந்த பொண்ணு வந்துட்டு பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், இவன் வந்து தப்பான பொண்ணெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை, இவ்வளோ இன்னோசென்ட்டான பொண்ணாக இருக்காளே, அப்போ அவங்க உண்மையிலே தான் லவ் பண்ணுறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அந்த ஹீரோயினை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வா வா இங்கே பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. பக்கத்தில் வந்து உட்காந்தோன்னே, நிஜமாவே நீங்கள் 2 பேர் லவ் பண்ணிங்களா, கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. ஹீரோயினு பார்த்தோன்னா, ஆமாம் நாங்கள் 2 பேர் லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு, இல்லைம்மா நான் ஏன் அப்படி கேட்டேன் அப்படின்னா வந்துட்டு, இவன் இப்படி தான் என்கிட்ட போய் சொல்லிட்டே இருப்பான், கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான், ஏதாவது லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துவானு நினச்சி தான் டவுட் பண்ணிட்டேன், ஆனால் உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லும். ஹீரோயினுக்கு ஒன்றுமே ஓடாது. ஹீரோக்கு அதுக்கு மேலே என்னடா இது, என்னமோ ஏதோ நினச்சா இந்த மாதிரி இந்த அம்மா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் நினச்சிப்பாரு. உன்னை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, என் வீட்டு மருமகளாக நான் உன்னை மனசார ஏற்றுக்கிறேன், உனக்கு அதாவது நான் வரும்போதே ஒரு கிஃப்ட் கொண்டு வந்தேன், அதாவது உன்னை பிடிச்சிருந்ததுன்னா அது உனக்கு கொடுக்கணும், இல்லாட்டியே கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டோட ஒரு பாரம்பரியமான ஒரு வளையல் இருக்கும்ல, அந்த வளையல கொடுப்பாங்க. உடனே ஹீரோனுக்கு அதை ஏற்றுக்கவே மனசே இருக்காது. இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கே அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களா. இல்லை இது என் மருமகளுக்கு கண்டிப்பாக இது போய் சேரணும்னு சொல்லவும் அவங்க வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் நீ என்னம்மா வேலை பார்க்குற அப்படி இப்படின்னு கேட்கவும், நான் இன்னும் எந்த வேலைக்கும் போகலை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. உடனே ஹீரோவோட அம்மா என்ன சொல்லுவாங்க, எப்படி நீ வேலைக்கு போகாமல் இருக்கலாம், இந்த வீட்டுக்கு நாளைக்கு நீ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த கம்பெனி உன்னோட கம்பெனி மாதிரி தான், இப்போவே இப்போ நீ வேலையெல்லாம் பழகணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ உடனே சொல்வார், வேணாம்மா எதுக்கு ஆஃபீஸ்லலாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லு, ஏன்னா ஆஃபீஸ்லேயே இவருக்கு யாருக்கும் தெரியாதுல்ல, அவர் பேர் அங்கேயே இதாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்வார்.
உடனே ஹீரோயின் அம்மா என்ன சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. ஆஃபீஸில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம லவ் பண்ணுற பொண்ணு அங்கே இருந்ததுன்னா வந்து அப்பப்போ கொஞ்சம் ரொமான்டிக்லாம் நடக்கும். அதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஹீரோக்கா எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு தெரியலையேன்ற மாதிரி அவரும் ஒரு பக்கம் நினச்சிட்டே இருப்பார். அதனால் நீ நாளையிலேருந்து என்ன பண்ணுற, ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிற, அங்கே போனால் தான் அவனும் வேறு யாரையும் பார்க்க மாட்டான், நீயும் போய் அவனை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுவாங்க. பார்த்தோம் அப்படின்னு வந்துட்டு ஹீரோன் ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்பி வருவாங்களா. ஹீரோ என்ன பண்ணுவார், அவர் பாட்டுக்கு காரில் கிளம்பிடுவார். இப்போ ஹீரோன் வந்து வாசலில் நிற்பாங்களா. அப்போ என்ன பண்ணுவாருன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கூட்டரை கொடுத்துருவாரு. இந்த ஸ்கூட்டரை ஓட்டிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து சேரு, அம்மா சொல்லிட்டாங்கன்றதுக்காக இதை கூட நான் அதாவது சம்மதிக்கிறேன், இல்லாட்டி நம்ம ஒன்றா சேர்ந்து போனால் ஆஃபீஸில் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஹீரோனுக்கு கோவமாக வரும், எவ்வளோ திமிரு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இருந்தாலும் ஹெல்மெட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அந்த வண்டி எடுத்துக்கிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி வருவாங்க. அங்கே வந்து பார்த்தோன்னா வந்துட்டு ரொம்ப திமிராகவே ஆட்டிடியூடாக காட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே வேலை பார்க்குறவங்களாம் வந்துட்டு யார் நீங்கள், இந்த மாதிரி இன்டர்வியூ இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு வரீங்கன்னு சொல்லி கேட்கவும் இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் பேசுவாங்க. நான் தான் உங்கள் பாஸோட அசிஸ்டன்ட், அதாவது செக்ரட்டரி அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு ஆல்ரெடி ஒரு அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, அவருக்கு வந்து புரிஞ்சிடும். ஏன்னா இவருக்கு தான் தெரியும்ல, ஓ இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால நீங்கள் எந்த கேள்வியும் கேட்காதீங்க, இவங்க புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி சமாளிச்சிருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் போகும்போது பார்த்தோன்னா இந்த ஆள் இருக்காருல்ல, ஹீரோயினை ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் போய் ஒருத்தரை மிரட்டினாங்கல்ல, அவர் இப்போ வந்து ஹீரோயின் மேலே டவுட் பட்டு இந்த ஹீரோட ஆஃபீஸ்க்கே வந்திருப்பாரு. எதுக்காகனா ஹீரோவை வேவ் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்லணுன்றதுக்காக வருவார். ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஒரு ட்ராமா ஆடி அவர் மேலே ஹீரோவுக்கு கோவம் வர மாதிரி பண்ணிடுவாங்க. ஏன்னா இவர் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாரு, ஹீரோயினை வந்து ஹீரோயின் கிட்ட கான்ட்ராக்ட் போடுறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஹீரோயினை ஏமாற்றிட்டு ஹீரோ கிட்ட கான்ட்ராக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாரு. இப்போ ஹீரோயின் மிரட்டினதுனால ஹீரோவோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டாரு. இப்போ ஹீரோக்கு இவர் மேலே கோவம், சொன்னதை மாற்றி மாற்றி நீ பண்ணிட்ட அப்படின்றதுனால, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுட்டு இருப்பேன், நம்பிட்டு இருக்கேன், நினச்சிட்டு இருக்கியா, உன்ன மாதிரி நம்பிக்கை துரோகிகளை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இவனை தூக்கி வெளியே வீசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் எல்லாரும் சேர்ந்து அந்த ஆளை கொண்டு போய் வெளியே போட்டுவாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும், நம்ம சொல்ல வந்ததை கூட யாரும் கேட்கலன்னு. இப்போ ஹீரோயினுக்கு இது பெரிய சந்தோஷமாக இருக்கும், அவர் மட்டும் வாயை திறந்துட்டாருன்னா மொத்தமும் கெட்டு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு ஒரு டவுட் வேறு இருக்குது, இது ஹீரோயின் தான் எதுக்காக இங்கே நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்கலான்னு தான் வந்தார். ஆனால் ஹீரோ அதை காதில் வாங்காமல் இருந்ததுனால இவங்களுக்கு அது பெரிய ஒரு இதாக போயிடுச்சு. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ வெளியே கொண்டு வந்து விட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஆளுங்கள்லாம் வந்துட்டு அவரை தூக்கி கொண்டு தனியாக ஒரு இடத்துல போட்டுருவாங்க. அப்போ ஹீரோ வந்து கேட்பாங்க, என்ன தைரியம் இருந்தால் என்னை பற்றி போட்டு கொடுக்கவே அந்த ஆஃபீஸ்க்கு நீ வந்திருப்பேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் ரொம்ப பயப்படுவார். தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி, ஆல்ரெடி நீங்கள் இப்படி பிரச்சனை பண்ணதுனால என் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை உண்டாயிடுச்சு, அந்த கோவத்தில் தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கப்புறம் உன்னை நான் அங்கே பார்க்கக்கூடாது, அதுவும் என் மேலே கம்ப்ளைண்ட்டாக நீ அங்கே வரக்கூடாது, வந்த அப்படின்னா உன்னை அவ்வளோதான் அப்படின்னு ஒன்று சொன்னோன்னு இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதை ஒன்று நீ சும்மா செய்ய வேணாம், உனக்கு இப்போ தேவைப்படுற ஒரு வேலை இருக்கும்ல, அவருக்குன்னு ஒரு சின்ன சின்ன கம்பெனியோட டைப் வச்சுக்கணும்னு இருக்கும்ல, அதெல்லாம் நான் உனக்கு பேசி தரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. நீ இங்கே எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவர் கேட்பாரு. நான் யார்கிட்டையும் சும்மா இந்த வேலையை நான் வாங்குறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி சரி நீங்கள் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்களே, இதுக்கப்புறம் உங்களை பற்றி நான் மூச்சு கூட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். இதோட இப்போ ஹீரோயின் கூட சேர்ந்துப்பார். ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா வந்துட்டு அவர் ஏதோ பேச வந்தார், அதுவும் ஹீரோயினை பற்றி, என்னோட செக்ரட்டரியை பற்றி தான் அவர் ஏதோ விஷயம் சொல்ல வந்தார், எனக்கு என்னமோ அவள் மேலே டவுட்டாகவே இருக்குது, அவளை பற்றி விசாரிங்கன்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் சொல்லிட்டே இருப்பார். இப்போ ஹீரோயின் வந்து இவரை பேசி இவரை மைண்டெல்லாம் மாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ முன்னாடி வந்து நிற்பாங்க. இப்போ இவர் ஏதோ உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அவருக்கு இவங்க ரெண்டு பேரை பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இவர் தான் டோட்டலாக மாறிட்டார். இப்போ என்ன சொல்வார்னா, நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது வந்து அந்த கம்பெனி இருக்குல்ல, அதாவது ஹீரோயினோட கம்பெனி, அங்கே உள்ள அந்த பொண்ணு தான் இங்கே வந்திருக்காளான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்வார். எனக்கும் அதே டவுட் தான் இருக்குன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி. டக்குன்னு இவர் என்ன சொல்வார்னா, ஆனால் அவங்க வந்து இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அவங்க ரொம்ப வந்து தலகணம் பிடிச்சவங்க, ரொம்ப திமிரானவங்க, அவங்களாம் இங்கே வர வாய்ப்பே இல்லை, அவங்க கம்பெனியில் தான் இருக்காங்க. இப்போ தான் அந்த ஒரு இதே எனக்கு வந்து வந்தது, மெசேஜே எனக்கு வந்தது, நான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், திடீர்னு இவங்களை பார்க்கும்போது ஒரே மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல வந்தேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ ஹீரோனுக்கு இப்போ தான் ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருந்துட்டு இருக்கும். சரி ஓகே ரெண்டு பேரும் போங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுருவாரு. அப்போ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா இவன் நம்பினானா இல்லையா அப்படின்ற மாதிரி டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த கூட்டிகிட்டு வந்தாங்களா அந்த ஆள்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, திரும்ப அவன் உங்ககிட்ட எந்த நேரம் எப்படி வேணாலும் தனியாக கூப்பிட்டு விசாரிச்சாலும் மாற்றிக்கிட்டு ஏதாவது பேசணும்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி அவர் சொல்லிடுவார். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் ஹீரோ கிட்ட போவாங்க. அங்கே ஹீரோ என்ன கேட்பாருன்னா, எதுக்காக வந்ததும் வராததுமா அந்த முன்னாடி இருக்க அவங்கள்ட்டெல்லாம் போயிட்டு பிரச்சனை பண்ணியிருக்கேன்னு கேட்கும்போது, இல்லை நான் ரொம்ப நல்லா வேலை பார்ப்பேன் அப்படி இப்படின்னு தான் சொன்னோன்னே, உன்னை கொண்டு இனிமேல் எந்த பிரச்சனையும் வரவே கூடாது, உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கணும் அந்த வேலையில் மட்டும் கவனமாயிரு, அம்மா சொன்னாங்கன்னு தான் ஆஃபீஸில் விட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி மட்டும் என்னை நினைக்கவே நினைக்காதீங்க, நான் ரொம்ப திறமையானவ, இந்த ஆஃபீஸ் நான் எங்கே கொண்டு போகிறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேக வேகமாக போயிடுவாங்க. நான் பேசினாலும் ஹீரோயின் வந்துட்டு அவங்க வேலை பார்க்கலான்னு வந்துட்டு இங்கே வெளியே வந்து உட்காந்துருவாங்க. உட்காந்தோன்னு பார்த்தோன்னா அங்கே ஒரு மேனேஜர் இருப்பார். அவருக்கு வந்து ஹீரோயினை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவங்க வந்த உடனே அவங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய பொசிஷனை கொடுத்தது கொண்டதில் அவருக்கு பிடிக்கவே இல்லை. உடனே நிறைய வேலைங்களை கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுப்பாரா, இந்த வேலையை முடிச்சிரு
அந்த வேலையை முடிச்சிடும் அப்படின்லாம் சொல்லவும் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, உன் வேலையை நீ தான் முடிக்கணும், என் வேலையை நான் பார்ப்பேன் அப்படின்னு. இந்த மாதிரிலாம் பண்ணினா நான் போய் அவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், அவர் மிரட்டுவார். நானும் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், என்ன நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கும் தைரியமாக பேசிடுவாங்க. பக்கத்தில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும், வாய் பொழுது பார்த்துட்டே இருக்கும். உடனே அவருக்கே கோவமாக இருக்கும், என்ன இவ திமிரா பேசுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் போயிடுவார். இந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்குமா, என்ன என்னை பார்க்குற அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை வேற மிரட்டுவார். உடனே டக்குன்னு திரும்பிக்கும். உடனே அவங்க பாட்டுக்கு வேலை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. அவரும் வந்து கோச்சிக்கிட்டு போயிடுவார். அடுத்த தடவை நீ மாட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மேலே அவருக்கு இப்போ கோவமாக இருக்கும். போயிட்டாரான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்க பொண்ணு அவர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெதுவாக சேரோடு சேர்ந்து தள்ளிக்கிட்டே வரும். வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து பேச்சு கொடுக்கும். எனக்கு வந்துட்டு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லும். எதனால அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்பாங்க. இல்லை இங்கே எல்லாரையும் அவரை மிரட்டிக்கிட்டே கொண்டுட்டே இருப்பார், நீங்கள் அவரை எதிர்த்து பேசிட்டீங்க, நீங்கள் ரொம்ப தைரியமாகவே இருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது ஹீரோயின் இப்போ மைண்டில் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு வேளை நம்ம தேடி வந்துட்டு இருக்க அந்த கான்ட்ராக்ட் அந்த ஃபைல் இருக்குல்ல, அது வந்து ஆஃபீஸில் இருந்ததுன்னா இந்த பொண்ணை வச்சு அதை நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஏன்னா இவன் நம்மக்கிட்ட இப்போ ஒரு அட்மைராக இருந்துட்டா, அப்போ இவளை வச்சு நம்ம வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணுக்கு தகுந்த மாதிரி அதுக்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, ஏதாவது போட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர் இருக்கார்ல, அதாவது இப்போ நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், அவரை பற்றி சொல்ல இவரை பற்றி சொல்லணும் எல்லாரை பற்றியும் கேட்பாங்க. கடைசியாக வந்து ஹீரோவை பற்றி கேட்பாங்க. ஹீரோ எப்படி என்ன இதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த ஆஃபீஸில் அவரை பற்றி பெரிய ஒரு ரூமரே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரூமரா அப்படின்னா என்ன, அதை சொல்லுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. உனக்கும் இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குல்ல, இங்கே நடக்கிறதெல்லாம் அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அப்படி என்ன விஷயத்தை அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ளே பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும். அவங்களோட அசிஸ்டன்ட் தான் கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆஃபீஸில் இந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்லும்போது அதை இப்படி பண்ண அப்படி பண்ணுன்ற மாதிரி அவங்கள்ட்ட சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த ஃபோனை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு இங்கே வந்துருவாங்க. திரும்ப ஹீரோயின் வந்து கேட்கும் போது அந்த பொண்ணு என்ன சொல்லிடும்னா, ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, அந்த அசிஸ்டண்ட்டை தான் வந்து ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க 2 பேர் தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கோர்த்து விட்டுருவார். ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுரும். என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது, ஆமாம் அதனால தான் ஹீரோக்கு வந்து எந்த பொண்ணுமே பிடிக்கல, எவ்வளோ பொண்ணுங்க அவர்கிட்ட பழகுறாங்க, அவருக்கு எந்த பொண்ணுமே பிடிக்க மாட்டேங்குது, ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ரூமர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஃபைல் ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்க, அது கொண்டு போய் ஹீரோ ரூமில் கொடுக்கலான்னு வரும்போது அந்த ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, அவர் வந்து ஹீரோவுக்கு அந்த டையை வந்து சரி பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா வந்து அவங்க அப்படியே இமேஜினேஷன் பண்ணி பார்ப்பாங்க. அவர் டையை சரி பண்ணுறதும் அவர் அப்படியே இவரை வளைச்சி மடியில் உட்கார வைக்கிறதும் அவங்க 2 பேரும் ரொமான்டிக்காக பார்க்குற மாதிரி இருக்கிறத நினச்சி பார்த்துட்டு வேகமாக கதவை சத்திட்டு ஓடிடுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அங்கே என்ன நடந்திருக்குன்னா, அந்த டை வந்து ஹீரோ சரியாக கட்டியிருக்க மாட்டார், அதை வந்து கொஞ்சம் அவர் வந்து ஹெல்ப் பண்ணி தான் விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் அவரும் ஓகே பாஸ் எஸ் பாஸ்ன்ற மாதிரி அவர் நின்றுட்டு இருப்பாரு. ஹீரோ அவர் வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாரு. இந்த ரூமர்ஸ் எல்லாம் ஹீரோயின் இப்போ நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு போயிட்டாங்களா. இப்போ ஹீரோ வந்து கேட்டிருப்பாரு, இப்போ ஹீரோயினை பற்றி விசாரித்து சொல்லியிருந்தாருல, அவங்க விசாரிச்சவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி சும்மாவா ஹீரோயின் இந்த இடத்துக்கு வருவாங்க, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வருவாங்க. அப்போ அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னா, ஹீரோயின் வந்து ஒரு சாதாரண பொண்ணு, ஒரு ஏழை பொண்ணு, வேலை தேடி இது மாதிரி அலைஞ்சிருக்கா, படிச்சிருக்கா, 2 வருஷம் வேலை பார்த்துருக்கா, ரொம்ப திறமையான பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஓ அவள் உண்மையிலேயே அப்படி தானே, அவள் சொன்னதெல்லாம் அப்போ உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும் ஆமான்னு சொல்லிட்டு விசாரிப்பாங்க. அந்த இதில் தான் இவங்களும் விசாரிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க 2 பேருமே ஈக்குவலாக இருக்கனால இவங்க எப்படி போய் விசாரிப்பாங்க, என்ன இதுன்னு தெரிஞ்சு தானே அவங்களும் வந்திருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து இதை நம்புவா இருப்பேன். பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோ இருக்காருல்ல, அவர் ஒரு வேலையை வந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினும் அந்த பக்கத்தில் உள்ள பொண்ணு ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகி ரகசியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கவனிப்பார். என்னத்தை இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்க வேலை நேரத்தில் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, அவர் வந்து நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவார். அந்த ஃபைல்ஸை வந்துட்டு அதில் ஒரு ஃபைல் வந்துட்டு இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த ஃபைல் வந்து அவர்கிட்ட இருக்குன்றதை பார்த்துருவாங்க. அச்சோ இது இங்கே தான் இருக்கா, இவ்வளோ நேரம் இதை தேடிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அப்போ அவர் என்ன சொல்வார், நான் பாஸை தான் பார்க்க போகிறேன், அவர்கிட்ட அதை கொடுக்கணுன்னு. நீங்கள் எதுக்கு அந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்க, நான் தான் செக்ரட்டரியாக இருக்கிறேன்ல, நானே அந்த வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. இல்லை வேணாம் என்னோட வேலையை நான் தான் பார்ப்பேன்ற மாதிரி அவர் சொல்வார். நான் இருக்கும்போது நீங்கள் எப்படி பார்க்கலாம், நான் ஒரு ஒய்ஃபாக வேறு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவர்கிட்ட வந்து புடுங்குன்னு புடுங்குவாங்க. அவர் விடவே மாட்டார். கடைசியில் பார்த்தா 2 பேருக்கும் இல்லாமல் அந்த ஃபைல் எல்லாம் கீழே விழுந்துடும். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அந்த ஃபைலை பார்க்கணும்னு போகும்போது கரெக்டாக ஹீரோ வந்துருவார். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோன் அப்படியே திரும்பி பார்ப்பாங்க. பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, இல்லை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ ஒரே வார்த்தையாக சொல்லிடுவார், நீ இந்த ஆஃபீஸ்க்கு எதுக்கு வந்த, எங்கள் அம்மா அனுப்புனாங்கன்றதுக்காக தான் வந்த, அதனால இந்த மாதிரி தேவையில்லாமல் என்னோட அசிஸ்டன்ட் விஷயத்தெல்லாம் வந்து நீ தலையிடாத, அந்த மாதிரி நீ செய்கிறது எனக்கு தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி அந்த கம்பெனியில் வந்துட்டு கொலாபரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை நான் ஏதாவது பண்ணிவிடுவேணும்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கான்னு கேட்கவும் ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக பேசுகிறதெல்லாம் வந்துட்டு நார்மலான ஒரு பொண்ணால் முடியாதுன்னு சொல்லிட்டு, இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினச்சேன், நீங்கள் வந்து என்ன தப்பாக நினச்சிக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லவும், இதுக்கு மேலே அந்த மாதிரிலாம் எந்த தொந்தரவும் உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ஹீரோன்னு சொல்லிடுவாங்க. எல்லாமே இப்போ அந்த அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, ஹீரோட அசிஸ்டன்ட், அவர் வேற நான் அப்போவே சொன்ன பாஸ் என்னோட வேலையில் தலையிடாதீங்கன்னு, இவங்க தான் வந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோன் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு புரியுது, நான் வந்து ஹீரோ கிட்ட பேசுறது கொள்றதெல்லாம் உங்களுக்கு பொறாமையாக இருக்குது, நீங்கள் ஜெலஸாக ஃபீல் பண்ணுறீங்கன்றது எனக்கு புரியுதுன்னு ஹீரோ ஒரு மாதிரி பார்ப்பாரு. அவருக்கே இப்போ புரியல, அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா ஹீரோயின் இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறதுனால, அவங்க அதெல்லாம் சகஜம் அப்படி இப்படி லவ் பண்ணுறதுனால இப்போ நான் ஹீரோ கிட்ட க்ளோஸாக பேசிடுவனோ பழகிடுவனோன்னு இவர் வந்து டவுட் படுறாரு, அவர் சந்தேகப்படுறாரு அப்படின்றத பேசும் ஹீரோக்கு ஒன்றும் புரியாது. அப்போ அவர் என்ன சொல்வார்னா, நான் உங்களுக்கு சின்சியராக இருக்க பஸ்ன்ற மாதிரி சொல்வார். ஹீரோ நினச்சிப்பாங்க இதுங்க வேறு அப்படின்ற மாதிரி
மாதிரி அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல இவங்க பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினை நிற்க வச்சு இவர் கேள்வி கேட்டுட்டு இருக்காரா, கரெக்டாக கதவை திறந்துட்டு ஹீரோட அம்மா வந்துருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா, என்ன தைரியம் என் மருமகளை நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க, நீயே அவளை கிண்டல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மகனை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஹீரோ கிட்ட என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க என்னம்மா இங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. நான் என் மருமக இங்க எப்படி வேலை பார்க்குறா என்ன இதுன்றதுக்காக செக் பண்ண வந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க வேற சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட ஹீரோ பேசுறதுக்கு முன்னாடி ஹீரோ எதுவும் பேசினாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. உடனே ஹீரோனை கூப்பிட்டு உட்கார வச்சுப்பாங்க. உன்னை யார் என்ன சொன்னது, இங்க என்ன நடந்தது எல்லாத்தையும் நீ என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் வந்துட்டு இப்படி முடிச்சுட்டே இருப்பாங்களா, உன்னை யாராவது கிண்டல் பண்ணாங்களா, இவன் ஏதாவது சொன்னானான்னு சொல்லி கேட்கவும், இல்லை அந்த மாதிரிலாம் யாரும் எதுவும் பண்ணலம்மா அப்படின்வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் அந்த மாதிரி என்னை கிண்டல் பண்ணவங்க இருந்தாங்க, அதெல்லாம் ஹீரோ தான் சமாளிச்சாரணுன்னு. எப்படி உன்னை கிண்டல் எப்படி அவங்களாம் பண்ணலாம், அந்த மாதிரி யாராக இருந்தாலும் அந்த ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்காருல்ல அவர்கிட்ட சொல்லி போய் அவங்களாம் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லவும், இப்போ ஹீரோ வேற போகிறவரை பிடிச்சி நிப்பாட்டு வர, சும்மா இரண்டா அவங்க தான் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க அம்மா ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா, என் மருமகளை கிண்டல் பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கலாம், அது யாராக இருந்தாலும் இப்போ உடனே இங்கே வந்தாகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஹீரோன்னு நிலைமையை பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் சரி வராதுன்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் எதுவும் இல்லை, சின்ன சின்ன விஷயம் தான், ஹீரோ தான் நல்லா பார்த்துக்கிறாருல, நீங்கள் எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அவங்க அம்மாவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சமாதானம் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோ கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைப்பாங்க. உட்கார்ந்த உடனே ஹீரோ கையும் ஹீரோயின் கையும் சேர்த்து பிடிச்சி வைப்பாங்க. நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும், அப்பப்போ ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஹீரோக்கும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோ டக்குன்னு கையை எடுத்துருவார். எடுத்துட்டுமா இது ஆஃபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோ அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. சரி ஓகே நான் கிளம்புறேன், நாளைக்கு வந்து உன்னோட பாட்டி அதுக்கப்புறம் உன்னோட அங்கிள் ஆன்ட்டி எல்லாருமே வந்து உன்னை பார்க்குறோன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துடு அந்த பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மாவுக்கு டாட்டா காட்டி அனுப்பி விட்டுருவாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் அவங்களாம் வர சொல்லியிருப்பாங்களா, அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. இதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வேலை அந்த ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்களா பெரிய ஆஃபீஸ், அதில் வந்துட்டு போர்ட் மீட்டிங் நடக்கும். அதில் வந்துட்டு அவங்க அப்பாவும் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறதா இருக்குது. இப்போ இது நடக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் இப்போ ஹீரோவோட அம்மா வந்துட்டு எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அவங்கள வந்து வர சொன்னாங்களோ அதே இடத்துக்கு தான் இப்போ இந்த மீட்டிங்கும் அங்கே நடக்க போகுது. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு இப்போ எப்படிரா இது, ஒரு நேரத்தில் இதை நான் மீட்டிங்லேயும் கலந்துக்கணும், அதே மாதிரி இங்கேயும் நான் இவங்க மருமகளாக இங்கே வர இருக்கணும், என்ன பண்ணுறது இப்போ நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு முடிச்சுட்டே இருப்பாங்க. அதோட அவ்வளோதான் அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே எனக்கு தெரியாது, நான் வர வரைக்கும் அவங்க சமாளிச்சுட்டு அதான் உன்னோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. கூட பரவாயில்ல இப்போ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில், அதாவது ஹீரோயினோட அப்பா வந்து பெரிய காரில் வந்து அதே ஹோட்டலுக்கு இறங்குவார், ஹீரோ ஒரு காரில் அவரும் ஹீரோயினை கூட்டிட்டு அதே காரில் அதே மாதிரி வந்து இறங்குவார். இறங்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினோட அப்பா இருக்காருல்ல, அவர் முன்னாடி அந்த கார் நின்றுட்டு இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்பா வந்து கீழே இறங்க மாட்டேன்னு சொல்லுவார். ஹீரோனோட அசிஸ்டன்ட் இருக்காங்களா அவங்க சொல்லுவாங்க, இறங்குங்க சார் வாங்க போகலாம் மீட்டிங்னு சொல்லும்போது, என் மக ஏன்னு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவங்க வேற ஒரு மீட்டிங்கில் இருக்காங்க, அதை முடிச்சுட்டு இப்போ வந்துருவாங்கன்னு சரி ஓகே அப்படின்ற மாதிரி பேசுவார். இவர் உள்ளே போனதுக்கு அப்புறம் தானே இப்போ ஹீரோயின் இறங்கி உள்ளே வர முடியும். அவங்க காரை விட்டு இறங்காமே உட்காந்துருப்பாங்க. ஹீரோ பார்ப்பாரு, எதுக்காக வரமாட்டேன் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இல்லை என்னதான் இருந்தாலும் நான் வந்துட்டு உங்களுக்காக ஒய்ஃபாக நடிக்க தானே செய்கிறேன், உள்ளே வரத்துக்கு எனக்கு தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இறங்கி உள்ளே போகிற வரைக்கும் ஏதாவது ட்ராமா பண்ணணும்ல, அதுக்காக நடிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோ ஒன்று என்ன சொல்வார்னா, அதை பற்றி நீ கவலைப்படாத, நீ இப்போ என்னோட ஒய்ஃப்ன்ற பட்சத்தில் வந்துட்டு நான் யார்கிட்டையும் உன்ட்ட விட்டு கொடுக்க மாட்டேன், அங்கே வந்து எப்படி பேசணும் யார்கிட்ட என்ன இதுன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோன்னு இப்போ இறங்கலாம், ஏன்னா அவங்க அப்பா போயிட்டாரு. சரி இறங்கலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு நின்று அந்த அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோனோட அசிஸ்டன்ட் கிட்ட அவங்க அப்பா பேச ஆரம்பிச்சிடுவாரு. டக்குன்னு ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, ஹீரோ அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்குது பயமாக இருக்குன்னு நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ எதுக்கு கவலைப்படுற, நான் சொன்ன மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க அப்பாவும் கேட்குற வரைக்கும் கேட்டுட்டு அவர் உள்ளே போயிடுவார். அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஹீரோனுக்கு. சரின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ ஹீரோயினோட அப்பா வந்து வேற ஒரு ரூமில் அந்த போர்ட் மீட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேர் வந்திருக்காங்க, இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இன்னுமா வரலன்னு சொல்லி கேட்கவும் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு இங்கே வந்திருப்பாரு. இங்கே வந்து அந்த அங்கிள் இருக்காங்க, ஆன்ட்டி இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஹீரோயினை பார்த்த உடனே நம்ம குடும்பம் எவ்வளோ பெரிய பணக்கார குடும்பம், போயும் இந்த மாதிரி ஒரு வசதியும் இல்லாத வீட்லேயே ஒரு பொண்ணை போய் எடுக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே மூஞ்ச சொல்லிப்பாங்க. ஹீரோயினை பார்த்த உடனேயே எதுவுமே பேச மாட்டார். ஆனால் ஹீரோட அம்மா இருக்காங்களா அவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, கல்யாணம்ன்றதை ஒன்று பண்ணணும் அப்படின்னா வந்து பணம் காசை பார்க்கக்கூடாது, மனசை தான் பார்க்கணும். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் விரும்பிட்டாங்க, அந்த பொண்ணும் அழகாக இருக்கா, இதுக்கு மேலே வேற என்ன இருக்குது, என் மருமகளை எனக்கு பிடிச்சிருக்கு, சரி குடும்பத்தில் எல்லாரோட சம்மதமும் வேணுன்றதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தோம், நீங்கள் அந்த மாதிரி பணம் காசை பற்றி பேசாதீங்க, அவள் வந்திருக்கா அவகிட்ட பற்றி பேசுங்க அப்படின்ற மாதிரி மருமகளை விட்டு கொடுக்காம ஹீரோட அம்மா அப்படிலாம் பேசுவாங்க. மேலே சும்மா இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க பாட்டுக்கு அடிச்சு விட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், நானும் ஆரம்பத்தில் அப்படி தான் தயங்குறேன், நாங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சதே வந்து ஒரு ஆக்சிடென்ட்டில் தான் சந்திச்சோம் அப்படின்னு உடனே ஹீரோக்கே இப்போ பார்ப்பார். அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாரு. அவர் கை மேலே அவர் கையை வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கள் ஒரு ஆக்சிடென்ட்டில் யதார்த்தமாக தான் நாங்கள் சந்தித்தோம், அது சந்திக்கும் போது எங்கள் ரெண்டு பேருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு, அப்போவே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் எங்கள் லவ் எங்களால் வெளிப்படையாக சொல்லிக்க முடியல. அதுக்கப்புறம் அவர் வேலை விஷயமா போயிட்டார், நானும் வேலை விஷயமா போயிட்டேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு நாங்கள் சந்திக்கிற மாதிரி இருந்தது. அந்த நேரம் சந்திக்கும் போது எங்களோட காதலை எங்களால் கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியல. அப்போவே நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் அப்போதுலேருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொமான்டிக்காகவே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோவே அப்படியே மிரண்டு போய் உட்காந்துருப்பாரு. என்னம்மா அடிச்சு விட்றா அப்படின்ற மாதிரி. அப்போ இதை கேட்டவுடனே இந்த கதையெல்லாம் கேட்கும்போது எல்லாருமே ஒரு மாதிரி நம்பிடுவாங்க. உடனே ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல,
எவ்வளோ ரொமான்டிக்கான ஸ்டோரி உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ரொம்ப குஷியாயிடுவாங்க. பார்க்கும்போது ஹீரோட அம்மா வேறு என்ன சொல்வாங்கன்னா, இதெல்லாம் அப்படியே ஒரு நாவல படிச்ச மாதிரியே இருக்கு. நாவல்ல தான் இந்த மாரிலாம் படிச்சிருக்கேன். என் பையன் வாழ்க்கையில இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அவங்க அசிஸ்டன்ட் தயவு செஞ்சு வந்துருங்க. இதுக்கு மேல என்னால சமாளிக்கவே முடியாது. பெரிய பெரிய ஆளுங்கலாம் வேற வந்து உட்கார்ந்துருக்காங்க அந்த போர்ட் மீட்டிங்க்கு அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா வந்து, நான் வந்துடுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ நீங்க சமாளிக்கணும். அதுக்கு என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, நான் ரெஸ்ட் ரூம் போறேன். நீங்க கொஞ்சம் ஃபேமிலியா பேசுவீங்க. பேசிட்டு இருங்க. நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கருந்து கிளம்புவாங்க. உடனே ஹீரோ இப்ப சொல்வாரு, இங்க பாருங்க எனக்கு அந்த பொண்ண புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்வாரு. என்னதான் இருந்தாலும் நீ பண்றது ரொம்ப தப்புப்பா. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு இது இருக்கு, அது இருக்குன்ற மாரி அவங்க அங்கிள், ஆன்டியும் சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோக்கு தான் சப்போர்ட்டா பேசிட்டே இருப்பாங்க. இப்ப வெளிய வந்த ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நேரா ரெஸ்ட் ரூம் போவாங்க. அந்த ரெஸ்ட் ரூம்க்கு வெளிய வந்து அவங்க அசிஸ்டன்ட் நின்னுட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக ட்ரெஸ் எடுத்துட்டு மேக்கப் பண்றதுக்குலாம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ரூம்ல நின்னுட்டு அவங்கள ரெடி ஆயிட்டே இருப்பாங்களா, ரெடி ஆயிட்டீங்களா, ரெடி ஆயிட்டீங்களான்னு கேட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நல்லா வாய்க்கு அந்த ஒரு லிப்ஸ்டிக்க ஒரே தடவையில ஃபுல்லா வாய் ஃபுல்லா அப்பிருவாங்க. ஹீரோயினோட அப்பா வேற இங்க உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்ப அங்க சுத்தி இருக்கவங்க என்ன சொல்வாங்கன்னா, என்னது இது உங்க பொண்ணு ஏன் இப்படி இந்த மாரி நடந்துக்கிறாங்க? ரொம்பவே அவங்க ஹெட் வெயிட்டா நடந்துக்கிறாங்க. நாங்க இவ்வளோ பெரிய ஆளுங்கலாம் வந்து இந்த மீட்டிங் உட்காந்துட்டு இருக்கோம். அவங்க எங்கள இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்சல்ட் அப்படின்ற மாரி சொல்வாரு. உடனே அவங்க அப்பாவும் இன்னும் 10 மினிட்ஸ் பார்ப்போம் அப்படின்ற மாரி சொல்வாரு. 10 நிமிஷத்துக்கு மேல 10 நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்ற மாரி அவர் சொல்லிட்டே இருப்பாரு. அங்க சுத்தி இருக்கவங்கலாம். உடனே ஹீரோயின் ரெடி ஆயிட்டீங்களா, ரெடி ஆயிட்டீங்களா அவங்கள விட குட்டி போட்ட பூனை மாதிரி வெளிய நிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் ரொம்ப தவிச்சு போயிருவாங்க. நான் மாட்டுனா முடிஞ்சு போச்சு அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இப்ப அழகா சூப்பரா ரெடி ஆகி வெளிய வந்துருவாங்க. வந்தவங்க நேரா அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. போர்ட் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்துருவாங்க. அங்க வந்தோனே பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்களா. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, இந்த மாரி ப்ராஜெக்ட்டுக்காக தானே இப்ப இந்த ஷேர்ஸ் அதெல்லாம் குடுக்குறதெல்லாம் இருக்குல்ல. நீங்க என்ன முடிவு பண்றது? இந்த மாரி யார்கிட்ட இருந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணுவேன். அப்படி இப்படின்ற மாரி அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க. வந்திருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் பேசுறது அவங்களோட அட்டிட்யூட் வந்து சுத்தமா பிடிக்காது. இப்ப எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா வந்துட்டு, இப்ப அந்த பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு இருக்குல்ல, அதாவது ஹீரோ இப்ப எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்க எப்ப வாங்குறீங்களோ அப்பதான் நீங்க பெரிய ஆளா வருவீங்க. அதுவரைக்கும் நீங்க உங்கள ரொம்ப பெரிய ஆளா நெனச்சுக்க வேண்டியதில்ல. அத நீங்க வாங்குவீங்க அப்படின்றதுக்காக தான் நாங்க ஷேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு குடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோயின் பதில் ஒரு மாரி திமிராவே பதில் சொல்வாங்களா. அதுக்கு ஹீரோனோட அப்பா என்ன சொல்வாருன்னா, நீ பேசுறது ரொம்ப தப்பு. இந்த மாரிலாம் பேசவே கூடாது ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோயினும் பதிலுக்கு பதில் பேசிட்டே இருப்பாங்க. இந்த நேரத்துல ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்வாங்கன்னா, என்னாச்சு? அவ போய் ரொம்ப நேரம் ஆகுது. இன்னும் காணவே இல்லையே. எங்க போனான்னு தெரியல. ஒருவேளை அவ வந்து ஒரு இன்னோசென்ட் பொண்ணு தானே. எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டாளா? என்னன்னு போய் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மகனை அனுப்பி வைப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயினை தேடி இப்ப வெளிய வருவாரு. அவங்க ஒரே வார்த்தை ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா, அந்த பெரிய ப்ராஜெக்ட்டை எப்படி என் கைக்கு கொண்டு வரணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாரி சொல்வாங்க. உடனே அங்க வந்திருக்கவர் பார்த்தீங்கன்னா, இப்ப கொஞ்சம் சமாதானம் ஆகி அந்த ட்ரிங்க்ஸ் பண்றத ஹீரோயின் கூட அந்த சியர் அப் அப்படிலாம் பண்ணுவாங்கல்ல. அத சியர்ஸ் சொல்றதுக்காக வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து பண்ண மாட்டாங்க. அத நான் வந்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க. உடனே சுத்தி இருக்கவங்கலாம் ஹீரோயினோட அப்பா கிட்ட என்ன சொல்வாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் உங்க பொண்ணுக்கு இவ்வளோ திமிரு இருக்கக்கூடாது. அத கொஞ்சம் டீசென்ட்டா சொல்வாங்க. அந்த மாரி சொல்லவும் ஹீரோயின் அதெல்லாம் காதுலயே வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்க வேற மீட்டிங் இருக்கு. அதனால பேசுற வரைக்கும் பேசிட்டு இப்ப நான் கிளம்புறேன்ற மாரி கிளம்பிடுவாங்க. யார் இருக்கா என்னன்றதெல்லாம் அவங்க பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. உங்க பொண்ணு இந்த மாரிலாம் நடந்துக்கவே கூடாது. இது ஒரு முறையாவே இல்ல அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஹீரோயினோட அப்பாக்கா என்ன பண்ண தெரியாது. அவர் பாட்டுக்கு உட்கார்ந்திருப்பாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இப்ப அங்கருந்து கிளம்பிருவாங்க. ஹீரோ இருக்கார்ல, அவர் ஹீரோயின தேடி சுத்திட்டு இருப்பாரு. அப்போ பார்த்தோம்னா ஹீரோயினோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, ஒரு ரூம்குள்ள நின்னுட்டு அங்க யாரையும் விடாம பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா ஹீரோயின கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு. ஹீரோ வரவும் சமாளிச்சுட்டே இருப்பாங்க. நீ எதுக்காக இப்படி வெளிய நின்னுட்டு இருக்க? ஏன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க ஹீரோயின், இவ வெளிய வந்தான்னா என்ட்ட எங்கேயுமே அவர் அனுப்பிறாத. நான் வர வரைக்கும் சமாளின்னு சொன்னதுனால ஹீரோ வெளிய வந்துட்ட உடனே அவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க. நீங்க யாரு? எதுக்காக இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? தள்ளுங்க, வழி விடுங்கன்ற மாரி ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. இதுக்கு மேல சமாளிக்கவே முடியலையே அப்படின்ற மாரி அவங்க நினைக்கும்போது கரெக்ட்டா ஹீரோயின் இருக்காங்களா என்ன பண்ணுவாங்க, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு மேலேயே ஒரு அந்த ஓவர் கோட் இருக்கும்ல, அந்த மாரி ஒண்ணு தூக்கி போட்டுருவாங்க. அவ்வளோதான் அந்த கண்ணாடி எடுத்து திரும்ப மாட்டிப்பாங்க. மாட்டிட்டு நேரா ஹீரோ பக்கம் வருவாங்க. பார்த்த உடனே ஹீரோ வந்து அவங்கள்ட்ட என்ன கேட்பாருன்னா வந்துட்டு, எங்க போன நீ இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, ஆல்ரெடி அவங்களோட ஹீரோவோட அங்கிள், ஆன்டிலாம் இருக்காங்களா, அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாரி இடத்துக்குலாம் அந்த பொண்ணு இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இவ்வளோ பெரிய இடத்துல வந்துட்டு எங்க போய் சுத்திட்டு இருக்காளோ தெரியலன்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சிருப்பாங்க. அது ஒண்ணு ஹீரோக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும். இப்போ ஹீரோ வந்து கேட்கவும், ஹீரோயினும் அதே காரணத்த வேற சொல்வாங்க. இந்த இடம் வந்து ரொம்ப பெருசா இருந்ததா, நான் பாத்ரூம் போலான்னு தான் போனேன். ஆனா எங்க போனேனே தெரியல. நான் தொலைஞ்சு போயிட்டேன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அப்படி ஏதாவது உனக்கு ஒரு பிரச்சனைனா உடனே எனக்கு கால் பண்ண வேண்டியதானேன்னு கேட்பாரு. இதுக்கப்புறம் ஏதாவதுனா நான் கூப்பிடுறேன்ற மாரி சொல்லுவாங்க. அப்பதான் ஹீரோ பார்ப்பாரா, என்ன நீ மேக்கப் இவ்வளோ போட்டிருக்க அப்படின்ற மாரி கேட்கவும், ஏன்னா அவங்க அந்த மீட்டிங்காக போட்ட மேக்கப் ஒண்ணு டக்குன்னு இவங்க எப்படியே சமாளிப்பாங்கன்னா, இல்ல நான் இப்ப என்னதான் வந்து கிராமத்து பொண்ணு அப்படி இப்படி இருந்தாலும், இப்ப அங்கிள் ஆன்டிலாம் வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் நான் இந்த மாரி மேக்கப் போட்டிருந்தா அவங்களுக்கு என்ன பிடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும்ல, அதுக்காக தான் போட்டேன்னு சொன்னோம். ஹீரோ என்ன சொல்வார்னா வந்து, இந்த மாரி இவ்வளோ லிப்ஸ்டிக் போட்டது உனக்கு அது செட் ஆகல. இந்தா தொடச்சுக்கோ அப்படின்ற மாரி அவரோட கர்ச்சீஃப் எடுத்து வேற ஹீரோயின் கிட்ட குடுப்பாரு. திடீர்னு இருக்கும்போது அந்த கர்ச்சீஃப்லாம் குடுக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருவாங்களா. வரும்போது இங்க
பார்த்தோன்னா கரெக்ட்டா அந்த சேர்மேன் வேற ஹீரோயினோட அப்பா வேற இந்த பக்கம் கிளம்பிட்டு இருப்பாரு. அப்ப அவர வந்து திசை திருப்பி விடணும்னு ஹீரோயினோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் தான் பாதை அப்படின்னு சொல்லி அவர அந்த பக்கம் அனுப்பி விட்டுருவாங்க. அவரு கிராஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து கரெக்ட்டா ஹீரோ மேல போய் சாய்ஞ்சுப்பாங்க. இந்த பொண்ணு அப்படியே மேலேயும் கீழயும் அப்படியே பார்த்துட்டு, ஆனா முதுகு தான் தெரியுது, முகம் தெரியல. அப்படியே அவரும் போயிடுவாரு. உடனே ஹீரோயின் வந்து கேட்பாரு, "என்னாச்சுன்னு?" கேட்கும்போது, "இல்ல கொஞ்சம் நான் தொலைஞ்சு போயிட்டேன். அதான் கொஞ்சம் பயந்துட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோயின இங்க கூட்டிட்டு வந்துருவாரு. வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப அந்த பாட்டி இருக்காங்கல்ல, ஹீரோட பாட்டிக்கு வந்து ஹீரோயின புடிச்சு போயிரும். உடனே வந்து அவங்க வந்துட்டு, "சரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது உனக்கு நான் வந்து கிஃப்ட் கண்டிப்பா வாங்கிட்டு வருவேன்." ஏன்னா புடிச்சு போயிட்டா கிஃப்ட் குடுப்பாங்கல்ல. அந்த மாரி சொல்லவும், உடனே ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, "அங்கிள், ஆன்டிக்கு கூட உனக்கு ரொம்ப புடிச்சு போயிருச்சும்மா. அடுத்த தடவ வரும்போது அவங்களும் உனக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்கன்னு." சொல்லவுனே அது முகமே வேற மாரி மாறிட்டு இருக்கும். ஹீரோயினோட அப்பா பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஹீரோயின் எங்க அவங்களுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயினோட அசிஸ்டன்ட் எவ்வளோ சொல்லுவாங்க, அவர் கிளம்புற மாரியே தெரியல. ஹீரோயினுக்கு இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியாது. உடனே அவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு திரும்ப மெசேஜ் போட்டுருவாங்க. "நீ இவங்க வராம அப்பா கிளம்புற மாரியே தெரியலன்னோனே, சரி ஓகே நான் சமாளிக்கிறேன்னு" சொல்லிட்டு இப்ப ஹீரோயினும் வந்துட்டு கிளம்பலாமான்னு கேட்பாங்க. எல்லாம் கிளம்பும்போது ஹீரோ வந்து கூப்பிடுவாரா, அப்ப ஹீரோயின் வந்துட்டு, "எனக்கு ஒரு வேலை இருக்கு. நான் அப்புறம் வரேன்னு" சொல்லுவாங்க. என்ன தயங்குறாங்கன்னு ஹீரோ புரிஞ்சுப்பாரு. அவர் என்ன நினைப்பாரு, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வா நானே உன்ன கூட்டு போறேன்னு" சொல்லவும், "இல்ல, இல்ல என்னோட லிப்ஸ்டிக்க வந்து நான் பாத்ரூம்லயே வச்சுட்டேன். நான் அத எடுத்துட்டு வரேன். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க போங்க. நான் பின்னாடியே வந்துர்றேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே கவனமா வந்துரு. எங்கேயும் காணாம போயிடாத அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஹீரோ கிளம்புவாரு. இவங்க அடிச்சு புடிச்சுட்டு நேரா இப்ப அப்பாவ பார்க்க போவாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாட்ட போய் பேச போவாங்களா, உடனே அவங்க அப்பா கண்ணாடிய கழட்டிட்டு, "என்ன நீ இந்த மாரி ட்ரெஸ் போட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. "அது ஒண்ணும் இல்ல. இப்ப நான் இங்க வேற ஒரு மீட்டிங்காக வந்தேன். இந்த ட்ரெஸ் நல்லா இருந்ததுன்னு வாங்குனேன் கொண்டேன்" அப்படின்ற மாரி அவங்க அப்பாவ சமாளிச்சுருவாங்க. "என்ன கண்ணாடி?" அப்படி இப்படின்னு கேட்கவும், அது அதுக்கு ஒரு ஒரு பொய்ய சொல்லி சமாளிச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இப்படி தான் பேசுறதா போர்ட் மீட்டிங்ல அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்களலாம் நான் சமாளிச்சுக்கிறேன்ப்பா. சரி ஓகே எனக்கு அடுத்தடுத்து மீட்டிங் இருக்குப்பா. நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி ஓடிருவாங்க அங்கருந்து. இங்க நேரா ஹீரோ ஆனா போயிருப்பாருன்னு பார்த்தா அவர் வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. "இன்னும் நீ கிளம்பலையான்னு?" கேட்பாங்க ஹீரோயின். "இல்ல உன்ன கூட்டிட்டு போணும்னு தான் வெயிட் பண்றேன்னு" சொல்லவும், "சரி வாங்க போலான்ற" மாரி இப்ப கிளம்பிருவாங்க. ஆனா அந்த பொண்ணு ஏதோ முன்னாடி பார்த்தது எனக்கு என் பொண்ணு மாரியே இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு வேற ஒரு டவுட் வந்துட்டே வேற இருக்கும். அதோட அவங்களும் அந்த அசிஸ்டன்ட்டும் சமாளிச்சு அனுப்பி விட்டுருவாங்க. இப்ப நேரா ஹீரோவும் ஹீரோயின் வீட்டுக்கு வருவாங்களா, அங்க பார்த்தோம்னா அவங்க அம்மா இருக்காங்கல்ல, ஹீரோட அம்மா. அவங்க வந்து பார்த்துட்டு, "என்ன 2 பேரும் தனித்தனி ரூம்ல தங்கியிருக்கீங்களா? என்னதான் இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னாலும், நீங்க 2 பேரும் ஒண்ணா தானே இருக்கணும். இதெல்லாம் தப்பு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாது. அவங்க வேற நல்ல ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து குடுப்பாங்க. இதெல்லாம் ஹெல்த்தியா சாப்பிடணும். அப்பதான் வந்து எனக்கு பேரனும், பேத்தியும் அவங்கலாம் ஹெல்த்தியா பொறப்பாங்கன்னு சொல்லவும், ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். "என்னம்மா வேல பார்த்துட்டு இருக்கீங்கன்ற" மாரி ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. "சரி, சரி டைம் ஆச்சு 2 பேரும் உள்ள போங்க" அப்படின்ற மாரி உள்ள விட்டு கதவ சாத்திட்டு வேற போயிடுவாங்க. இப்ப ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கும். ஹீரோ சொல்வாரு, "நீ ஒண்ணும் பயப்பட வேண்டியதில்ல. நான் அந்த மாரிலாம் எதுவும் தப்பாலாம் நடந்துக்க மாட்டேன். இப்ப எங்க அம்மாக்காக தானே இருக்கோம். பரவால்ல ரூம வேணா ஷேர் பண்ணிக்கலாம். ஸ்பேஸே போதும்னு நெனைக்கிறேன். உனக்கு அப்படி விருப்பம் இல்ல அப்படின்னா வந்துட்டு, நாளைக்கு நீ இந்த சோஃபால படுத்துக்கோ. நாளைக்கு வேற பெட் வேணா வாங்கி இங்க போட்டுறேன்" அப்படின்ற மாரி சொல்வாரு. ஹீரோயின் ரொம்பவே பயந்து போய் நின்னுட்டு இருப்பாங்க. அவங்க போய் தூங்க போயிடுவாங்க. இப்ப ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த ரூம்ல இருக்கும்போது எனக்கு நைட் ட்ரெஸ் இல்லன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோ ஒரு ரூம் அந்த கபோர்ட்லாம் தொறந்து காட்டும்போது, அதில ஹேண்ட் பேக் ஒரு கபோர்டுக்கு ஒரு செல்ஃப்க்கு ஒரு பேக்கா வச்சு அத்தன பேக் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஹீரோயின் பார்ப்பாங்க. இது எல்லாமே வந்துட்டு என்னோட ஒய்ஃப்க்காக எங்க அம்மா ஆசைப்பட்டு வாங்கி வச்சது. இது எல்லாத்தையும் நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணும் தப்பு இல்லன்ற மாரி ஹீரோ சொல்வாரு. எனக்கு ஒண்ணும் வேண்டான்ற மாரிலாம் ஹீரோயின் பேசிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நைட் ட்ரெஸ்ஸ மட்டும் எடுத்துட்டு குளிக்க போணும்னோனே, "நீ போய் குளிச்சுட்டு வான்னு" ஹீரோ சொல்வாரா, உடனே ஹீரோயின் போய் குளிக்க போவாங்க. குளிச்சுட்டு வந்துருவாங்க. அவங்க தல துவட்டிட்டே வருவாங்களா, ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. உடனே ஹீரோயினும் அவங்கள பார்த்துட்டே இருக்கும்போது, அவர் என்ன சொல்வாருன்னா, "இங்க பாரு" ரொமான்டிக்கா தான் பார்ப்பாரு. டக்குன்னு என்ன சொல்லிடுவாரு, "இங்க பாரு தலைய துடைக்கிறதா இருந்தா அங்கேயே துடைச்சுட்டு வந்துரு. ரூம் எல்லாம் ஈரமாக்காதன்ற" மாரி சொல்லவும், ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் கோவம் வரும், ஒரு பக்கம் சிரிப்பு வரும். சரின்னு சொல்லிட்டு, "இப்ப நீ போய் குளின்னு" சொல்லவும், இப்ப ஹீரோ உள்ள போம்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ட்ரெஸ் எல்லாம் அங்கங்க போட்டுருப்பாங்களா, "அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு கிளீன் பண்ணு" அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் வந்து வேக வேகமா அதெல்லாம் எடுத்துட்டு வேற வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ குளிக்க போவாரு. அந்த டைம கூட நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்பதான் ஹீரோவோட ரூமுக்கு உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இங்க தான் எங்கேயோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஃபைல் எல்லாம் எடுத்து எடுத்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. என்னடா அது கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து குளிச்சுட்டு உள்ள வந்துருவாரு. டக்குன்னு படுத்துட்டு தூங்குற மாரி நடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அவ்வளோதான். ஹீரோ நல்லா தூங்க ஆரம்பிச்சுருவாரா, இவங்க தூங்கவே மாட்டாங்க. இப்ப நம்ம தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நல்லா அவர் ஆழ்ந்து தூங்குனதுக்கு அப்புறமா நைஸா கண்ண முழிச்சுருவாங்க. எந்திரிச்சு ஹாலுக்கு போயிடுவாங்க. அப்படியே அந்த இன்னொரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூமுக்கு போவாங்க. அங்க ஹீரோவோட லேப்டாப் இருக்கும். அந்த லேப்டாப்ப ஓப்பன் பண்ணி அந்த ஃபைல் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சுட்டே இருப்பாங்க. கரெக்ட்டா ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின முழிச்சு பார்ப்பாரு. இல்லன்ன உடனே பார்த்தீங்கன்னா, தேடி வந்துருவாரு. இவங்க ஹீரோவோட லேப்டாப் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துருவாரு. அவ்வளோதான் ஹீரோயின அவர் வந்து நின்னு நம்மள பார்த்துட்டு இருக்காருன்றதும் பார்த்துருவாங்க. இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அப்படியே பேக்ல போய் போய் அந்த லேப்டாப்ப ஒரு மாரி சொதப்பி விட்டுருவாங்க. அவங்க அந்த இத பார்க்க வராத மாரி அவங்களுக்கு தான் ஆப்பரேட் பண்ண தெரியும். அதெல்லாம் மாத்தி விட்டுருவாங்க. மாத்திட்டு ஹீரோ கூப்பிட்டு கேட்பாரு, "என்ன வேல பண்ணிட்டு இருக்கன்னு?" கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே எந்திரிச்சு நிப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கூட அசைய மாட்டாங்க. கண்ணு நேரா ஒரு இடத்த பார்த்துட்டே இருக்கும். அப்படியே நடப்பாங்க. என்னன்னா தூக்கத்துல நடக்குறாங்களா, அந்த மாரி நடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. நேரா நடந்தவங்க ஹீரோ நின்னுட்டே இருப்பாரு. அவர போய் இப்படி முட்டுற மாரி போவாங்க. ஹீரோ பின்னாடியே போக ஆரம்பிச்சுருவாரு. செவுத்துல போய் முட்டுன உடனே பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு லெஃப்ட் எடுத்து அப்படியே நேரா ரூம்குள்ள வருவாங்க. ரூம்குள்ள வந்தோனே ஹீரோ புரிஞ்சுப்பாரு. ஓ! தூக்கத்துல நடந்துட்டு இருக்காளா? அப்படின்ற மாரி அவர் நெனைப்பாரு. இவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ள வந்தோனே சிரி சிரின்னு சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் போய் அப்படியே கட்டில்ல இஷ்டத்துக்கும் படுத்து தூங்க ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. இவ வந்து தூக்கத்துல நடந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி. எப்படி இருக்கும்னா, அப்பாடா நல்ல வேளை தப்பிச்சோம் மாட்டல அப்படின்ற மாரி நெனச்சுப்பாங்க. அதோட ஏடா கூடமா படுத்து அப்படியே தூங்கிருவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, நைட் ஃபுல்லா தூங்கவே மாட்டாரு. திரும்ப எந்திச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டா என்ன பண்றதுன்னு உட்காந்துட்டே இருப்பாரு.
ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நல்லா அசந்து தூங்கிருவாங்க. இப்ப முழிச்சு பார்ப்பாங்களா, ஹீரோ உட்காந்துட்டே இருப்பாரா, "என்னாச்சு நைட்டு ஃபுல்லா நீங்க தூங்கவே இல்லையா?" அப்படி இப்படின்னு கேட்பாங்க. "நீ எங்க தூங்க வுட்ட?" அப்படின்ற மாரி "ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா?" அப்படின்ற மாரி ஹீரோயின் வேற கேட்பாங்க. உடனே ஹீரோ யோசிச்சு பார்ப்பாரு. நைட் வந்து அவங்க கிட்ட முட்டுற மாரி வந்தாங்களா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சுருவாரு. இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது, அவரோட அம்மா வேற இருக்காங்கல்ல, அவங்க வேற வந்துருவாங்க. உடனே இவங்க 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்துட்டு தோள்ல கை போட்டுலாம் அப்படி நடிச்சிட்டு இருப்பாங்க. உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, சூப்பெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. "என்னம்மா இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு?" கேட்கும்போது, "ஹெல்த்தியானது தான் சாப்பிடணும். அதான் நல்லது. அப்பதான் ஹெல்த்தியா குழந்தை பொறக்கும்னு" சொல்லுவாங்க. உடனே அவங்க அம்மா வந்துட்டு 2 பேரும் இப்படி இருங்க, அப்படி இருங்கன்ட்டுலாம் சொல்லுவாங்களா, "அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு செம்ம கோவம் வரும். உடனே அவங்க வேற இப்படி பேசிட்டே இருக்காங்களா, உடனே ஹீரோயின் வந்து எப்படி சமாளிப்பாங்கன்னா வந்துட்டு, "நீ எப்பம்மா இங்கேருந்து போவ?" அப்படின்ற மாரி ஹீரோ கேட்பாரு. உடனே ஹீரோவுக்கு அம்மாவுக்கு வந்து கோவம் தான் வரும். "ஏன்பா நான் இங்க இருக்கக்கூடாதான்ற" மாரி இருப்பாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "இல்ல எங்களுக்கு கொஞ்சம் தனிமையா இருக்கணும். கொஞ்சம் பிரைவசி தேவைப்படுதுலன்னோனே" அவங்க புரிஞ்சுப்பாங்க. "ஓ! சொல்றது புரியுது, புரியுது. எனக்கு புரியுது, எனக்கு புரியுது. சரி ஓகே நான் கிளம்புறேன். நீங்க 2 பேரும் ரெடி ஆயிட்டு இந்த சூப்ப ஃபுல்லா குடிச்சிடணும். மிச்சம் வைக்கக்கூடாது." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோனோட அப்பாவுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துரும். ஹீரோயின் வந்து அடிக்கடி ஆஃபீஸ்க்கு இங்க வராம எங்க போறா? அப்படி இப்படின்னு கேட்கும்போது சில விஷயங்கள கண்டுபிடிச்சுருவாங்க. அவங்க ஹீரோட ஆஃபீஸ்ல வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவங்க வந்து லவ் பண்றாங்களோ அப்படின்ற மாரி இவருக்கு டவுட் வந்துரும். அவ லவ் பண்றாளா? உடனே வந்து என்ன பார்க்க சொல்லு அப்படின்ற மாரி அந்த அசிஸ்டன்ட்க்கு சொல்லவும், இப்ப அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. உடனடியா வந்து பாருங்க அப்படின்னோனே, என்னாச்சுன்னு கேட்கும்போது, இல்ல அப்பாவுக்கு டவுட் வந்துருச்சு. நீங்க இந்த மாரி லவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சமாளிச்சுட்டேன்னு சொல்லும்போது, உடனே ஹீரோயின் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்பா கிட்ட பேசும்போது, என்னது இது அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அவர புடிச்சிருக்கு. இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு நாங்க இத பத்தி யோசிக்க விருப்பப்படல. அதனால இப்போதைக்கு நீங்க எதுவும் பேச வேண்டாம். நான் நேரம் வரும்போது சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவ சமாளிச்சுட்டு வந்துருவாரு. இங்க ஆஃபீஸ்ல வந்து உட்காரும்போது, அந்த பக்கத்துல வேலை பார்க்குற பொண்ணு வேற என்னாச்சு? ஏன் அப்செட்டா இருக்கேன்னு கேட்கும்போது, இல்ல அது கொஞ்சம் பெர்சனல் ப்ராப்ளம் அப்படின்ற மாரி சமாளிச்சுருவாங்க. அப்படின்னா வந்துட்டு இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஹீரோ கிட்ட ஒரு ஃபைல குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போவாங்களா, அங்க போம்போது ஹீரோ வந்துட்டு அந்த லேப்டாப்ல அந்த கான்ட்ராக்ட் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. இது இங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணுவாங்க, அத எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சாகணும். அத பத்தி டீட்டெயில்ஸ் தெரியணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஹீரோ மேல வேணும்னே வந்து அந்த காஃபிய வந்து கொட்டுற மாரி போயிடுவாங்க. அப்ப ஹீரோ வந்து நான் தொடச்சுக்கிறேன்னு சொல்லும்போது, இல்ல நானே தொடச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா அவர வந்து கொஞ்சம் கவுக்கறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல, கதவ தொறந்துட்டு வந்துருவாரு. ஆனா அவங்க ஹீரோவோட அந்த கோட்ட தொடச்சுக்கிட்டே அந்த சிஸ்டத்துல இருக்க அந்த இதையே பார்ப்பாங்க. அதுல ஏதாவது வேற ஏதாவது க்ளூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இவர் கதவ தொறந்துட்டு வரவும் டக்குன்னு இவங்க 2 பேரும் இதாயிடுவாங்க. இப்ப அவர் வந்து என்ன சொல்வாரு, இப்படி ஒரு பார்ட்டி நடக்க போது, அந்த பார்ட்டிக்கு போகணும்னு சொல்லும்போது, இப்ப நம்ம போலாம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த பார்ட்டி எப்படி அங்க போகாம இப்ப தடுக்கணும்ல. ஹீரோன்னு யாரும் கண்டுபிடிச்சிட கூடாதுன்றதுக்காக ஒரு பிளான் பண்ணிடுவாங்க. இப்ப ஒண்ணு ஹீரோவும் புரிஞ்சுப்பாரு. சரி ஓகே. இப்ப நம்ம வீட்லயே பார்ட்டி கொண்டாடலான்ற மாரி 2 பேரும் பார்ட்டி பண்ணலாம்னு நெனைப்பாங்க. அப்ப ஹீரோயின் வந்து நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. அவங்க கை வந்து கொஞ்சம் காயமாயிடும். உடனே ஹீரோ வந்து நான் சமைச்சு குடுக்குறேன்னு சமைச்சிட்டு இருப்பாரு. அப்ப அவர் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாரு. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இவர் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ண வச்சுட்டு நம்ம அத தேடி கண்டுபிடிச்சணும்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. அதனால அவருக்கு ட்ரிங்க் பண்ண குடுக்க, அவர் பாத்தீங்க எதுக்காக என்ன இவ்ளோ ட்ரிங்க் பண்ண சொல்றேன்னு கேட்டுட்டே இருப்பாரு. இல்ல நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணணும்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவருக்கு ட்ரிங்க் பண்றதுக்கு பதிலா இவங்க அதிகமா ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவங்க ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு கண்டதும் உளர ஆரம்பிச்சுருவாங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்க, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோக்கு சிரிப்பு தான் வரும். அதோட பாத்தீங்கன்னா ஹீரோயின் போய் படுத்து தூங்கிருவாங்க. வந்த வேலைய மறந்துட்டு. காலையில எந்திரிச்சு பார்ப்பாங்க. என்ன வேலை பண்ணியிருக்கிறேன் நானு? நேத்து கிடைச்ச வாய்ப்பே இந்த மாரி அநியாயம் பண்ணிட்டேனே! என்ன பண்ணி தொலைஞ்சேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நினச்சுட்டே இருப்பாங்க. ரூமுக்கு போய் கதவ தட்டி தட்டி பார்ப்பாங்க. நீங்க இருக்கீங்களா? அப்படி இப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து அங்க இருக்க மாட்டாரு. ஆனா ஒரு லெட்டர் மாரி எழுதி வச்சிருப்பாரு. என்னன்னா வந்து, "நீ இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருந்தத ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ஆட்டம் போட்ட. இன்னைக்கு நீ ஆஃபீஸ்க்கு வர வேணாம். லீவ் எடு, ரெஸ்ட் எடுன்னு" சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துருவாரு. ஆனா அவங்க எப்படி அங்க இருப்பாங்க. உடனே வேக வேகமா இங்க கிளம்பி வந்துருவாங்க. அவர் தான் எல்லாத்தையும் முக்கியமானதெல்லாம் பூட்டிட்டு தான் வந்துடுறாரு. லாக்ல தானே இருக்கு. இங்க வந்தோனே பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ என்ன கேட்பாரு, "உன்ன தான் நான் ரெஸ்ட் எடுக்க சொன்னேனே, எதுக்காக நீ வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. மனசுல அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, "வேலை எனக்கு இங்க தானே இருக்கு. அந்த கான்ட்ராக்ட்ட நான் எங்கேயாவது கண்டுபிடிக்கணும். அது இங்க இருக்கு. இந்த ஃபைல் வந்து இங்க தான் இருக்கு. அதோட காப்பி லேப்டாப்ல இருக்கு. அத பூட்டியாச்சு. இப்ப நான் வீட்ல இருந்து வெட்டியா நான் உட்காந்து என்ன பண்ண போறேன்? அதுக்காக தான் நான் வந்தேன்ற" மாரி மனசுல நெனச்சுப்பாங்க. ஆனா என்ன சொல்வாங்க, "நான் வந்துட்டு நான் சீக்கிரமா சாதிக்கணும். தொட்டதுக்கெல்லாம் இந்த மாரிலாம் சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் நான் லீவ் எடுத்துட்டு இருந்தேன். நான் எப்படி நான் வாழ்க்கையில முன்னேறுதுன்னு" கேட்பாங்க. அதோட ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, இப்ப வெளிய வந்துருவாங்க. ஆனா ஹீரோ ஏதாவது பண்றாரான்னு சொல்லிட்டு மறைஞ்சு நின்னு பார்த்துட்டு இருப்பாங்களா, அப்ப ஹீரோயின் கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு இருக்குல்ல, அது வந்துரும். வந்துட்டு, "நீங்க என்னத்த பார்த்துட்டு இருக்கீங்க? ஹீரோவும் அந்த அவர் அசிஸ்டன்ட்டும் வந்துட்டு உண்மையிலேயே வந்து லவ் பண்றாங்களா? அத தானே பார்த்துட்டு இருக்கீங்கன்ற" மாரி கேட்கும். உடனே ஹீரோயினுக்கா, "அது என்னென்ன போயிட்டு இருக்கு. இது என்ன இதுலயே நின்னுட்டு இருக்காளே!" அப்படின்ற மாரி யோசிப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேலை முடிச்சுட்டு கிளம்பலான்னு போம்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் கார் பார்க்கிங் கிட்ட கீழ வருவாங்களா, அங்க ஒரு லேடி வந்து முகத்துல மாஸ்க்லாம் போட்டு தலையில தொப்பி போட்டு மாறு வேஷத்துல வருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் "வா வா" அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. பார்த்தா அவங்கள நேரா கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போயிருவாங்க. அந்த இடத்துக்கு போனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயின வந்துட்டு ஒரு கடைக்கு கூட்டு போவாங்க. கூட்டு போயிட்டு, "நீ இந்த மாரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா, எப்போ என் பையன் வந்து உன்ன இன்னும் கொஞ்சம் லவ் பண்ணி கல்யாணம் பண்றது? அதனால நல்லா மாடர்னா ட்ரெஸ் பண்ண வேண்டாமா?" அப்படின்னு சொல்லிட்டு நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸா வாங்கி கொடுக்கணும்னு நெனைப்பாங்க. உடனே ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியுது. "எதுக்காக இதெல்லாம் பண்றீங்கன்னோனே, நான் உன்னோட மாமியார். நீ எப்படி இருக்கணுன்றத, என் பையனுக்கு என்ன பிடிக்கணுன்றது எனக்கு தானே தெரியும்." அப்படின்ற மாரிலாம் சொல்லி, ஹீரோயினுக்கு அவ்ளோ அழகான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி குடுப்பாங்க. அத போட சொல்லி வற்புறுத்துவாங்க. ஹீரோயினும் சரி போட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு போவாங்களா, ட்ரையல் ரூமுக்கு போம்போது பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஜிப் பின்னாடி பூட்ட முடியாது. உடனே யாராவது அங்க
அங்க இருக்கீங்களா? ஹெல்ப்புக்கு வாங்கன்னு கூப்பிடும்போது, ஹீரோ கரெக்ட்டா அந்த வாசல்ல வந்து நின்னுட்டு இருப்பாரு. பார்த்தா பார்த்தீங்கன்னா, இங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, ஹீரோ உள்ள வந்து அந்த ஜிப்பையும் பூட்டி விட்டுருவாரு. திரும்பி ஹீரோயின் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ நின்னுட்டு இருப்பாரா, "நீங்க என்ன இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல நீ கூப்பிட்ட, இங்க யாரும் இல்ல. அதனால தான் நான் ஹெல்ப் பண்ண வந்தேன்" அப்படின்னு சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளிய வரும்போது பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அம்மா வேற வெளிய நின்னுட்டு இருப்பாங்க. "ஓ! ட்ரையல் ரூம்லயே ரொமான்டிக்கா இருக்கீங்களா?" அப்படின்ற மாரி அவங்க வேற ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பாங்க. அவங்கள சமாளிக்கிறது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இப்ப வாங்குன ட்ரெஸ் எல்லாம் பில் போடுவாங்களா, அப்ப அந்த பில் போடுறவங்க ஹீரோயின பார்த்து ஒரு மாதிரி பேசுவாங்க. ஹீரோவோட அம்மா கிட்டலாம் ரொம்ப இதா இருப்பாங்க. இந்த மாரி கஷ்டப்படுற பொண்ணுங்க வந்தா கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாரி பேசுவும். ஹீரோயின் ரொம்ப நல்லா புடிச்சு தெனாவட்டா திட்டி விட்டுருவாங்க. அதுங்களே மிரண்டு போயிடும். அந்த அளவுக்கு பண்ணிட்டு அப்புறம் நல்ல புள்ள மாரி நான் ட்ரெஸ் மாரிலாம் வாங்கிட்டேன்னு சொல்லவும், இந்த மாடர்ன் ட்ரெஸ்ல எவ்வளோ அழகா இருக்கால என் மருமக அப்படின்ற மாரிலாம் மாமியாருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு ஒரு மாரி டயர்டா இருக்கும். ஹீரோயின் வந்து பால்லாம் காய்ச்சி குடுப்பாங்க. அதோட ஹீரோ கதவ சாத்திட்டு போயிடுவாரு. ஏன்னா, இவ மாரியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு எதுவும் வேல பாத்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு போவாரு. அதனால ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி இருக்கும். இப்ப மறுநாள் ஆகுமா, இங்க பார்த்தோன்னா, இப்ப ஹீரோயின் என்ன நெனைப்பாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவங்க கூட படிச்சவர வந்துட்டு, "கொஞ்ச நாளைக்கு என்னோட பாய் ஃப்ரெண்ட் மாரி நீ நடிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வருவாங்க. இவர் தான் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. இப்பவும் நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருக்கோம் அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோக்கு ஒருமே பொறாமையே வர ஆரம்பிச்சுரும். பார்த்தீங்கன்னா, நடிக்கிறதுக்காக ஒத்துப்பாரு. இப்ப ஹீரோ கிட்ட பேசும்போதே பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன கேட்பாங்கன்னா, "இப்ப நான் என் பாய் ஃப்ரெண்டோட வெளிய போணும்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல வெளிய போக்கூடாதுன்னு தெரியாதா?" அப்படின்னு சொல்லவும், "வேலைய வந்து பாருன்னு" சொல்லிடுவாரு. அப்புறம் சரி ஓகே ஹீரோன்னு அவருக்கு டாட்டா காட்டிட்டு உள்ள வந்துருவாங்க. நம்ம நெனச்சது நடக்குதுன்ற மாரி இவங்க நெனச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா, ஹீரோ கொஞ்சம் கவனத்த மாத்தி விட்டு அந்த இத கண்டுபிடிக்கணும்ல, நாள் போயிட்டே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெனப்பாங்க. ஆனா, ஹீரோ வந்து சின்சியரா வந்துட்டு இவங்கள வந்து கொஞ்சம் புடிக்க ஆரம்பிச்சுரும். ஆனாலும் இவங்க வேற யார்ட்ட பேசுறது புடிக்கல. உடனே ஹீரோயின் கிட்ட கூப்பிட்டு இப்ப என்ன சொல்வாருன்னா, "இப்ப நீ லீகலா என்னோட ஒய்ஃபா இருக்க. நம்ம 2 பேரும் அக்ரீமெண்ட் போட்டுருக்கோம். இந்த டைம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு புடிச்சவங்கள நீ என்ன வேணா இது பண்ணிக்கலாம். அது கல்யாணம்ன்றது அப்புறம். இப்போதைக்கு அந்த மாரிலாம் நீ பண்ணாத" அப்படின்ற மாரி சொல்லவும், இவரு சொல்றது அவர் மனசுலருந்து வர்ற வார்த்தைகளா இருக்கும். ஹீரோனும் அப்படியே மெய்மறந்து கேட்பாங்களா, 2 பேரும் அப்படியே பார்த்தீங்கன்னா, ரொமான்டிக்கா பாக்குற மாரி வந்து கிஸ் பண்ண போவாங்க. கரெக்ட்டா ஃபோன் அடிச்சுரும். டக்குனு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் அப்படியே சுதாரிப்பா ஆயிடுவாங்க. இந்த நேரம் 2 பேருமே தனித்தனியா எந்திரிச்சு போயிடுவாங்க. அப்ப ஹீரோயின் என்ன நெனைப்பாங்க, ஏன் என் கவனம் வந்து சிதறிட்டு இருக்கு. இந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. வந்த வேலைய மட்டும் பார்க்கணுன்ற மாரி இவங்க நெனச்சுப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ என்ன நெனச்சுப்பாருன்னா, இதெல்லாம் சரியில்ல அப்படின்ற மாரி அவரும் நெனச்சுப்பாரு. அவங்க வேலைய பார்க்கலாம் நெனைப்பாங்க. இப்ப மறுநாள் ஹீரோயின் வந்து கிளம்பி இருப்பாங்க வேலைக்காக. அப்ப ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, "இன்னைக்கு நீ வர வேண்டாம். இன்னைக்கு ஆஃபீஸ்ல வந்து ஒரு பார்ட்டி நடக்குது. நான் அப்புறமா வந்து உன்ன கூட்டிட்டு போறேன்ற" மாரி சொல்லிட்டு போயிடுவாரு. ஏன்னா, அந்த பார்ட்டிக்கு போனா இப்ப ஹீரோயின பத்தி விஷயங்கள் தெரிய வந்துரக்கூடாதுன்றதுக்காக. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஹீரோக்கே தெரியாம அந்த பார்ட்டில அட்டெண்ட் பண்ணணுன்றதுக்காக நெறைய மேக்கப் போட்டு வந்துருவாங்க. இந்த மாரி மேக்கப் பண்ணாத உனக்கு பல தடவ சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு, ஹீரோயின் முகத்த யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு அவர் என்ன பண்ணுவாரு, அவங்களுக்கு ஒரு தொப்பி மாரி போட்டு அதில வல மாரி வச்சு, ஹீரோயின அந்த மாரி கூட்டு வருவாரு. அங்க வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின வந்துட்டு பார்த்துட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோயின பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க. ஹீரோ இருக்கும்போது ரொம்ப அப்பாவியா இருப்பாங்க. ஹீரோ இல்லாத நேரம் பதிலுக்கு பதில் அவங்க சொல்லிடுவாங்க. அதே மாரி பேசும்போது ஹீரோ வந்துருவாரா, டக்குன்னு ரொம்ப அப்பாவி மாரி நடிப்பாங்க. உடனே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் திட்டி விட்டு ஹீரோயின அப்படியே மேல கோட்டெல்லாம் போத்தி, அப்படியே அலுங்காம கூட்டிட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் இந்த ஆக்ஷன் நடக்கும். அதில வந்துட்டு எனக்காக நீ பண்ணு அப்படின்ற மாரி சொல்லி, அவங்கள கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற மாரிலாம் ஹீரோ பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வின் பண்ண உடனே அதெல்லாம் ஹீரோயினுக்கே வந்து கிஃப்ட்டா குடுக்குறேன்ற மாரிலாம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்ப போவாங்க. அப்ப ஹீரோயினோட பழைய ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அதாவது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து ஹீரோவ வந்து பார்க்க வந்துட்டு, என்னால உன்ன மறக்க முடியல. நம்ம திரும்பவும் வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு ஹீரோவ ஹக் பண்ணிடுவாங்க. இந்த நேரம் ஹீரோயின் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, இல்ல நான் ஒண்ணும் பார்க்கல. நான் இங்கேருந்து போறேன்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோயின் போவாங்க. அப்ப நீ யார் நீ? எதுக்காக இப்படி ஓடுறன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும். உடனே ஹீரோ நான் யாரும் இல்ல. நான் வந்து அவரோட செக்ரட்டரி தான். நான் சும்மா ரெஸ்ட் ரூம் போக வந்தேன். நான் வேற எதுவும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. உடனே ஹீரோ கூப்பிட்டு நீ இரு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கும் வந்துருவாரு. வீட்டுக்கு வந்தோனே இந்த விஷயம் வந்து அவங்க அம்மாக்கு தெரிஞ்சிரும். உடனே அவங்க அம்மா என்ன கேட்பாங்க, ஆல்ரெடி 2 பேரும் லவ் பண்ணீங்க. செட் ஆகலன்னு தானே இப்ப வந்து பிரேக்கப் பண்ணீங்க. திரும்ப எதுக்கு அந்த பழைய கேர்ள் ஃபிரெண்ட் வந்து உன் லைஃப்ல திரும்ப வரா? அதெல்லாம் வரக்கூடாது. ஹீரோயின் தானே உன்ன நேசிக்கிறா. நீயும் அவள தானே நேசிக்கிற. நீங்க 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ற வேலைய பாருங்க. அப்படின்ற மாரி அவங்க ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. இதுலயே ஹீரோயினுக்கு இப்ப இன்னொரு போர்ட் மீட்டிங் இருக்குல்ல, அது வேற அரேஞ்ச் ஆயிடும். ஸோ இப்ப எப்படி தப்பிக்கிறதுன்னே தெரியாத உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப மீட்டிங்காக அவங்க பக்காவா எப்படி ரெடி ஆவாங்களோ, அந்த மாரி ரெடி ஆகி இங்க வந்துருவாங்க. வந்து அந்த மீட்டிங்ல பேசும்போது நெறைய பேர் வந்துட்டு இப்ப அவங்கள ரொம்ப பிரஷர் பண்ணுவாங்க. நீங்க இந்த மீட்டிங்ல இந்த மாரி அட்டெண்ட் பண்ணணும். இந்த மாரி நம்ம கம்பெனி நாங்க இவ்ளோ ஷேர் போட்டுருக்கோம். அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் என்ன சொல்வாங்க, நான் சொன்ன டைமுக்குள்ள அந்த கான்ட்ராக்ட்ட நான் வின் பண்ணி காட்டுவேன். அப்படி இல்லைன்னா, நானே இதுல இருந்துட்டு அதாவது ரிசைன் பண்ணிடுவேன். அப்படின்ற மாரிலாம் சொல்லவும் எல்லாருக்கும் ஒரு மாரி ஆயிடும். சரி இந்த மீட்டிங்க முடிச்சுட்டு அங்கருந்து வெளிய வரலான்னு வரும்போது, கரெக்ட்டா லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, லிஃப்ட் கதவு ஓப்பன் ஆகும். ஹீரோ வந்து வெளிய வருவாரு. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா 2 பேரும் பார்த்துருவாங்க. உடனே ஹீரோயின் அங்கருந்து ஓட பார்ப்பாங்க. ஹீரோ புடிச்சு உள்ள இழுத்துட்டு போயிடுவாரு. ஹீரோ யோசிச்சு பார்ப்பாரு. என்ன இவ இப்படி நிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லிஃப்ட்டுக்குள்ள அவங்க 2 பேரும் மட்டும் போவாங்க. வேற யாரும் வரதுக்குள்ள ஹீரோ லிஃப்ட்ட வேற மூடி விட்டுருவாரு. அந்த அசிஸ்டன்ட் 2 பேருமே வெளிய நின்னு எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு, ஹீரோயின விடாம புடிச்சு வச்சிருப்பாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. நான் என்னன்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு" சொல்லும்போது, "என்ன சொல்லப் போற? என்ன சொல்லப் போறன்னு?" சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாரா. டக்குனு அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா வந்துட்டு, "ஆமா, உங்களுக்காக வந்து ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் வந்திருக்கு. அது இப்படி தானே ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்கு. உங்களுக்கு அதெல்லாம் புடிச்சிருந்ததுல, அதனால தான் ஜஸ்ட் நானும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணேன்" அப்படின்னோனே, ஹீரோக்கு இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியாது. டக்குனு விட்டுருவாரு. விட்டவரு பார்த்தீங்கன்னா, அது ஓப்பன் ஆயிடும். லிஃப்ட்டும் ஓப்பன் ஆனோனே பார்த்தீங்கன்னா, வேக வேகமா வெளிய வந்துருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின பார்த்து சிரிக்க தான் செய்வாரு. அவங்களும் கொஞ்சம் சிரிச்சுப்பாங்க. அதாவது அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "எதுக்காக அப்ப நீ இந்த மாரிலாம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னோனே, ஏன்னா எனக்கு உங்கள
புடிச்சிருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஓடிருவாங்க. இப்ப இத அவங்க வந்து போர்ட் மீட்டிங்காக வந்தாங்க. ஆனா ஹீரோ கண்டுபிடிக்க கூடாது இப்படி சொல்லவும், ஹீரோக்கும் ஒரு மாரி டிஸ்டர்ப் ஆயிடும். ஒருவேள அவ நம்மள உண்மையிலே நினைக்கிறாளோ அப்படின்ற மாரி இவரு யோசிப்பாரு. இந்த கேப்ப பயன்படுத்தி இங்கேருந்து ஓடிருவாங்க. அப்படின்னு வந்துட்டு ஹீரோவோட அந்த எக்ஸ் லவர் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோயின் கூட ஹீரோ இருக்கிறத பார்த்தோனே அதுக்கு செம்ம கோவம் வரும். உடனே என்ன பண்ணும், ஹீரோவ கூட்டிட்டு வெளிய போணும்னு நினைக்கும். ஆனா ஹீரோவுக்கு வந்துட்டு ஹீரோயின விட்டு போக இப்ப மனசே இருக்காது. உடனே அத ஹீரோயின் வந்து பார்ப்பாங்களா, அவங்களும் இப்ப அங்க போர்ட் மீட்டிங் பாதி நடந்துட்டு இருக்கு. இப்ப திரும்ப அங்க போகணும். அதனால என்ன பண்ணுவாங்க, இப்ப அந்த பொண்ணு வேற ஹீரோவ கூட்டிட்டு வெளிய போணும்னு சொல்லவும், ஹீரோ போமாட்டேன்னு நின்னுட்டு இருப்பாரு. உடனே ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, "நீங்க தாராளமா ஹீரோவ கூட்டிட்டு போங்க. நான் ஒண்ணும் தனியா இல்ல. நாங்க மிச்சம் இருக்க இந்த மீட்டிங்க வந்துட்டு அவரோட அசிஸ்டன்ட்ட வச்சு நானும் இந்த அசிஸ்டன்ட்டும் பார்த்துக்கிறோம்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. ஹீரோ அவங்கள நின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. எப்படி அவன் பாட்டுக்கு தள்ளி விட்டா நம்மள அப்படின்னு. இப்ப அந்த அந்த பொண்ணுக்கா அந்த லவர் பொண்ணு இருக்குல்ல, எக்ஸ் லவர். அதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். "சரி வாங்க நம்ம போலாம்." அப்படின்ற மாரி ஹீரோ கைய புடிச்சு இழுத்துட்டு இருக்கும். பொண்ணுக்கு எக்ஸ் லவர் இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, இப்படிலாம் பார்க்கும்போது அதுக்கு ஒரு மாரி பொறாமையா இருக்கும். ஆனா நல்ல வேளை அவ வந்து ஹீரோவ வந்து நம்ம கூட அனுப்பி வச்சுட்டான்றதுனால வந்துட்டு இப்போதைக்கு போனா போது அப்படின்ற மாரி விட்டுட்டு, இப்ப ஹீரோவ கூட்டிட்டு இங்கேருந்து நம்ம போகணும் அப்படின்ற மாரி அது பிளான் பண்ணிட்டு இருக்கும். ஹீரோ அசியம் பார்த்துட்டே இருப்பாரா, அப்போ உடனே இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, "நான் அவரோட செக்ரட்டரி. அவருக்கு என்ன விருப்பம்ன்றது எனக்கு தானே அதிகமா தெரியும். நீங்க நல்லபடியா கூட்டு போங்கன்னோனே அது கூட ஓரளவு ஓகேவாயிடும். இப்ப ஹீரோக்கு தான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நம்மள புடிச்சிருக்குன்னு சொன்னா, என்ன இந்த மாரி நடந்துக்கிறாளே அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டே இருப்பாரு. ஒரு வழியா அந்த பொண்ணும் கூட்டிட்டு ஹீரோவ கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடும். இப்ப அசிஸ்டன்ட் இருக்கார்ல, "என்ன மேடம் நீங்க அவர விட்டுட்டு நீங்க இங்க நிக்கிறீங்கன்னு?" கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த பொண்ணு வந்து எக்ஸ் லவர். அவங்க கூப்பிடுறாங்க. அப்புறம் நான் எப்படி கூட போ முடியும்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட்டையும் அவர் சமாளிச்சு விட்டுருவாங்க ஹீரோயின். இந்த பொண்ணு வந்துச்சுல்ல, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின பத்தி தப்பு தப்பா பேசிட்டு வரும். அவ என்ன அன்னைக்கு பார்க்கும்போது ஒரு மாரி இருந்தா, இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு மாரி இருக்கா? இந்த மாரி பொண்ணுங்கள நம்பவே கூடாது அப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்கும். ஹீரோயின பத்தி இப்படி பேசுறதும் ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நம்ம லவ் பண்ணியிருந்தோம். பிரேக்கப் ஆயிடுச்சு. திரும்ப வந்து எதுக்காக வரா அப்படின்னும்போது, இந்த பொண்ண வந்து ஹீரோக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. உடனே கார நிப்பாட்ட சொல்லிட்டு, "நீ கீழ இறங்கு" அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்ல அத விட்டுட்டு போயிடுவாரு. இதனால பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு செம்மையா கோவம் வந்துரும். பொண்ணு இறங்குனோனே என்ன சொல்லும்னா, "நிச்சயமா அவ மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. அவ யாருன்றது உண்மையான அடையாளத்த நான் கண்டுபிடிச்சு உனக்கு காட்டுறேனா இல்லையா பாருன்ற" மாரி தன்ன தானே பேசிக்கும். யாருக்கோ ஃபோன் பண்ணி வேற என்னென்னத்தோ சொல்லிட்டு இருக்கும். இப்ப வீட்டுக்கு ஹீரோ வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கோவமா இருப்பாங்க. அங்க வந்த ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க அம்மாக்கு கால் பண்ணி வேற முன்னாடியே அவங்க லவ் பண்ணவரோட லவ்வரோட அவங்க வெளிய போயிருக்காங்கன்னு சொன்ன உடனே ஹீரோக்கு அவங்க அம்மாக்கு செம்ம கோவம் வரும். ஹீரோ மேல கேள்வியா கேட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின பார்ப்பாரா, "நீ தானே வலுக்கட்டாயமா என்ன அனுப்பி விட்ட. இப்ப நீ ஏன் வந்து கோர்த்து விட்டுருக்கியான்னு?" கேட்கும்போது, அவள என்ன பார்க்குற, அவளுக்கு பொறாம வரதான் செய்யும். கட்டிக்க போற பொண்ணு முன்னாடி இன்னொரு பொண்ணு கூட போனா, எந்த பொண்ணு ஒத்துப்பா? அப்படின்ற மாரி அவங்க அம்மா கேட்பாங்க. ஹீரோ பார்ப்பாரு, நானா போனேன்னு சொன்னேன். உன்னெல்லாம் என்ன பண்ணலான்ற மாரி யோசிப்பாரு. அட்வைஸ் பண்ணிட்டு அவங்க அம்மா அங்கருந்து போயிடுவாங்கல்ல. அப்ப ஹீரோன புடிச்சுப்பாரு. "எதுக்காக இந்த மாரிலாம் ட்ராமா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "அம்மா தான் கேட்டாங்க. நீங்க எங்க போயிருக்கீங்க? அதனால தான் நான் சொன்னேன்ற" மாரி சமாளிச்சுட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோ கேட்பாரு, "உண்மைய சொல்லுன்னு" சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே 2 பேருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் ரொமான்டிக்கா வேற இருக்கும். அதோட 2 பேருமே தனித்தனியா போயிடுவாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏன் அவர புடிச்சிட்டே இருக்கு? அப்படின்ற மாரி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அந்த பொண்ணு இருக்குல்ல, ஹீரோவோட எக்ஸ் லவர் பொண்ணு. அது என்ன பண்ணும்னா, இப்ப ஆஃபீஸ்க்கே வந்துரும். வந்தது சும்மா இல்லாம எல்லார்கிட்டயும் வந்து ரொம்ப நல்லா பேசும். ஆனா ஹீரோயின் கிட்ட மட்டும் பேசவே பேசாது. ஏன்னா அவங்கள பத்தி கண்டுபிடிக்க தானே வந்திருக்கு. அது ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். இவ நம்மள பத்தி தேடி திரிஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வேணும்னே அவங்களும் அதுக்கு தகுந்த மாரி கரெக்ட்டா நடந்துப்பாங்க. இது என்னென்னமோ ட்ராமா பண்ணி பார்க்கும். ஆனா ஹீரோயின் எதுலயுமே மாட்ட மாட்டேன் அப்படின்ற மாரி தான் இருந்துட்டே இருப்பாங்க. அதுக்கே ஒரு கட்டத்தில ஒரு மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் ஹீரோ கவனிச்சுட்டு தான் இருப்பாரு. ஏன் இவ வந்து ஹீரோயின் இவ்வளோ சந்தேகப்படுறா அப்படின்ற மாரி இருக்கும். இதுக்கு நடுவுல இவங்க ஒரு ஆள வச்சு அதாவது தேட சொன்னாங்கல்ல, அவரு ஹீரோயின தேடி கண்டுபிடிக்கிறேன். இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே இவங்களுக்குள்ள ஒரு இதுதான். ஏன்னா, அப்ப வந்து இவரு என்னத்த கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இடையில வந்துட்டு ஹீரோயின வந்து அவங்க மாமியார் இருக்காங்கல்ல, ஹீரோட அம்மா. அவங்க வந்துட்டு கூட்டிட்டு போனாங்கல்ல ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. அப்ப வந்து முகத்தெல்லாம் மூடிட்டு கூட்டு போனாங்கல்ல, அந்த மாரி ஒரு ஆளோட இவங்க போனாங்கன்ற மாரி ஃபோட்டோஸ்லாம் புடிச்சு கொண்டு வந்து குடுப்பாரு. இது என்னது வித்தியாசமா இருக்கே அப்படின்ற மாரி இது அத வேற யோசிச்சுட்டு இருக்கும். இப்ப இந்த வேலையெல்லாம் இவங்களுக்கு பண்ணி குடுக்குறது யாருன்னா, ஹீரோயின வந்துட்டு ஆஃபீஸ்ல ஒரு மேனேஜருக்கு பிடிக்காம இருந்ததுல, அந்த மேனேஜர் தான் ஹீரோயின பத்தி சில விஷயங்களெல்லாம் போட்டு போட்டு குடுத்துட்டு இருப்பாரு. இவங்க ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசுறாங்க, பழகுறாங்க. வந்த உடனே அப்பாயின்ட்மென்ட் ஆயிட்டாங்க அப்படின்றதெல்லாம் போட்டு போட்டு குடுத்து, இந்த எக்ஸ் லவர் பொண்ண திரும்ப வர வச்சதே அவரோட வேலையா தான் இருக்கும். அவரோட பழி தீர்த்துக்கிறதுக்காக அவர் அந்த மாரி பண்ணிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "என்ன பத்தி இந்த மாரி டவுட் எல்லாம் பட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப இதா எனக்கு இருக்கு. நான் இந்த வேலைய விட்டு போலான்னு நெனைக்கிறேன்ற" மாரி சொல்லுவாங்க. இவங்க போறேன்னு சொல்லும்போது ஹீரோவால ஏத்துக்கவே முடியாது. எதுக்காக போணும் அப்படின்ற மாரி கேட்கவும், பர்சனலா 2 பேருமே ஃபீல் பண்ணுவாங்க. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின விட்டு இருக்க முடியல. அதனால அதெல்லாம் வேண்டாம். நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்க இங்கேருந்து போக வேணாம் அப்படின்ற மாரி சொல்வாரு. இதே நேரத்தில ஹீரோயினுக்கு அவங்க ஆஃபீஸ்ல வேற கொஞ்சம் பிரஷர் இருக்கும். அங்க போய் ஆகணும். அதுக்காக தான் 1 வாரம் 10 நாள் போல லீவ் எடுத்துட்டு போலான்னு கூட நெனைப்பாங்க. ஆனா வந்துட்டு வாய்ப்பே இல்லன்னும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, டெலிவரி வேல பார்ப்பாங்கல்ல, அந்த மாரிலாம் வந்து காஸ்டியூம போட்டுட்டு அவங்களோட அசிஸ்டன்ட்ட வந்து சந்திச்சு, அவங்க ஆஃபீஸ்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாரி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, பேசுவாங்க. இந்த ஹீரோக்கு வந்து இவங்க மேல வந்துட்டு கொஞ்சம் லவ் வருதுன்றது அவருக்கே புரியும். இப்ப மறுநாள் ஹீரோயின கூப்பிட்டு வச்சு பேசுவாரு. அப்ப பேசும்போது என்ன சொல்வாருன்னா, "இந்த மாரி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன ஒருத்தவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து என்ன காப்பாத்துனா. அவள வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். ஆனா ஏதோ எனக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறேன்." அப்படின்ற மாரி அவர் பேசிட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவாரு.
போயிடுவாரு. அதனால நம்ம 2 பேருக்குள்ள கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாரு. ஹீரோயினுக்கு இப்ப நைட்டெல்லாம் தூக்கமே வராது. அப்ப அவங்க மனசுல என்ன நெனைப்பாங்கன்னா, அப்ப உன்னையும் ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டானா அப்படின்ற மாரி நெனைப்பாங்க. ஏன்னா, அந்த பொண்ணே ஹீரோயின் தானே! அது வந்து அவங்களுக்கு தெரியுது. அப்ப வந்து நைட்டு ஃபுல்லா அவங்களுக்கு தூக்கமே இருக்காது. அப்பன்னா அந்த பையன் ஹீரோவா? அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நெனைப்பாங்க. அப்படி இருக்க பட்சத்தில நம்ம எப்படி வந்துட்டு இப்ப அவரும் அந்த ஒரு கம்பெனிக்காக தான் அந்த ப்ராஜெக்ட்க்காக தான் போராடுறாரு. நம்மளும் இப்படி போராடிட்டு இருந்தா என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரே யோசனையா இருக்கும். ஹீரோயின பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும். அவன ஹீரோ கிட்ட மாட்டி விடணும்னு சொல்லிட்டு இது நெறைய முயற்சி எடுத்துட்டே இருக்கும். ஹீரோயினுக்கு தான் இது என்ன பண்ணுதுன்னு புரியுதுல்ல. அவங்க அசால்ட்டா விட்டு மாட்டிருவாங்களா? அவங்களும் கவனிச்சுட்டே இருப்பாங்க. அதுகிட்ட மாட்டாத மாரி அவங்க நடந்துட்டே இருப்பாங்க. நெறைய வேலைகளா அத பார்த்துட்டே இருக்கும். ஹீரோயின் எல்லாத்துலருந்து தப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு ஒரு கட்டத்தில கடுப்பாயிடும். எதுக்காக நீ அவளையே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கடுப்படிச்சுருவாரு. இதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்துட்டு ஹீரோயின் வந்து 2 பேரும் தனியா பர்சனலா பேசும்போது சின்ன வயசுல நடந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்கல்ல. அத வந்து இந்த பொண்ணு வந்து இப்ப கேட்டுரும். இப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயின வந்துட்டு தூக்கிட்டு வர சொல்லிடும். திரும்ப தூக்கிட்டு வர சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து, ஹீரோயின் 2 பேரையுமே அது மாரி கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின புடிக்க போவாங்க. ஆனா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரையும் அடிச்சு போட்டுருவாங்க. அவங்க அங்கருந்து போயிடுவாங்க. இது யார் இந்த வேலைய பண்ண சொன்னது அப்படின்னு கேட்கும்போது, அந்த லேடி தான் பண்ண சொன்னாங்கன்னு ஒத்துக்கிட்டதுக்கப்புறம், ஹீரோக்கு ஏதோ ஆபத்து இருக்கு அப்படின்றது மட்டும் ஹீரோயின் புரிஞ்சுப்பாங்க. நல்லா தெரிஞ்சிரும். ஹீரோக்கு ஏதோ ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிரும். இதுக்கிடையில ஹீரோவ கொண்டு வந்து கட்டி போட்டு வச்சுருவாங்க. அங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோ அங்க சுத்தி நெருப்பா பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும். இப்ப ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பழைய எக்ஸ் லவர் இருக்காங்கல்ல, அந்த லவரையும் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அது வேணும்னே அது ஆளுங்கள விட்டு அதுவா தன்ன தானே கட்டி போட்டுட்டு, ஹீரோவே கட்டி போட்டு வச்சிருக்கு. இப்ப ஹீரோ முழிச்சு பார்க்கும்போது அவங்க தான் அங்க இருப்பாங்களா? உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "சின்ன வயசுல இருக்கும்போது உனக்கும் இப்படித்தான் நடந்துச்சு, எனக்கும் இப்படித்தான் நடந்துச்சு. அந்த பையன் நீ தானா? நான் கூட உன்ன காப்பாத்துனேனே, நீ என்ன காப்பாத்துன. 2 பேரும் இங்கேருந்து தப்பிச்சு போனோம்." இப்ப ஹீரோ வந்து முழிச்சு பார்க்கும்போது அது அப்படியே ட்ராமா போடும். அதாவது சின்ன வயசுல நீ தானே என்ன காப்பாத்துன, நம்ம 2 பேரும் தானே அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம்னு சொல்லும்போது, ஹீரோவுக்கு நீயா? அப்படின்ற மாரி யோசனை ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயினுக்கு இப்ப மனசு உறுத்த ஆரம்பிச்சுரும். ஏன்னா வந்துட்டு, நம்ம 2 பேரும் அப்படி இருந்தோம் அப்படின்னா, அந்த பையன் தான் அது. அப்ப இதுக்கு மேல அவர ஏமாத்துறது, கொல்றது எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்ற மாரி ஹீரோயின் வந்து ஒரு மாரி நெனச்சுருவாங்க. அதனால எதுவுமே சொல்லிக்காம, கொள்ளிக்காம அவங்க பாட்டுக்கு அங்கருந்து அவங்க ஆஃபீஸ்க்கு போய் அவங்க வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. இதுக்கிடையில ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவருக்கு இந்த மாரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல, இதுலேருந்து அவர் மீண்டு வருவாரு. அவர காப்பாத்தி விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோவ பார்ப்பாங்க. பார்க்கும்போது அதே நேரத்தில அசிஸ்டன்ட்லாம் வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா வந்து, ஹீரோயினி தான் வந்துட்டு உங்களுக்கான நீங்க தேடிட்டு இருந்த அந்த பொண்ணு வந்து அவ தான் அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதாவது தான் முன்னாடி அந்த விஷயம் தெரிஞ்சுட்டு தானே மனசு உறுத்தி போயிட்டாங்க. இப்ப வந்து ஹீரோ வந்துட்டு நான் கடைசியா உன்ன கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்ற மாரி சொல்லி சந்தோஷப்படுவாரு. ஹீரோயின் கிட்ட ஹக் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. அந்த நேரம் அவங்களுக்கு ஒரு மாரி குற்ற உணர்ச்சியா இருந்துட்டே இருக்கும். அமைதியா இருப்பாங்களா, இந்த வில்லித்தனமா இந்த பொண்ணு இருக்குல்ல வந்துரும். "இவ யாருன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, "இவ வந்து இவ்ளோ பெரிய பணக்காரி. இந்த மாரி ஒரு சிஇஓ இவ இன்னொரு கம்பெனிக்கு. அவ இவ்வளோ நாளா உன்கிட்ட நடிச்சுக்கிட்டு தான் இருந்தா." அப்படின்ற மாரி சொல்லவும் ஹீரோக்கு ஒரு மாரி ஆயிடும். "இனிமே உன்ன நான் பார்க்கவே கூடாது. உன்ன நான் பார்க்க விருப்பப்படல. என்னையே நீ ஏமாத்திட்டல." அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க. இதுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். அப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, எந்திரிச்சு போய் அவங்க வேலைங்கள பார்க்குறது, அந்த மாரி அவங்க வேலைங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. என்னதான் ஹீரோ இந்த மாரி சொன்னாலும் அவரால அவங்கள மறக்கவே முடியாது. அவரு தான் ஆல்ரெடி லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரே. திடீர்னு இப்ப என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் இருக்க ஆஃபீஸ்க்கு போவாரு. அவங்க அங்க வேலையா பார்த்துட்டு இருப்பாங்களா, ஏன்னா ரொம்ப நாளா அவங்க ஆஃபீஸ்க்கு போகல. இந்த நேரத்துக்கு ஹீரோ அங்க போனவரு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்காக ஒரு பெரிய ரொம்ப வேல்யூவான ஒரு கிஃப்ட் ஒண்ணு எடுத்துட்டு போவாரு. அதாவது எக்ஸ்பென்சிவான ஒரு கிஃப்ட் எடுத்து போவாரு. அத பார்த்தோனே ஹீரோயின் வந்துட்டு அப்படியே அமைதியா நின்னுட்டே இருப்பாங்க. ஹீரோ என்ன கேட்பாருன்னா, "நான் உன்ன லவ் பண்றேன். நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்காக தான் நான் இத்தன வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்." அப்படின்லாம் சொல்லுவாரு. அப்புறம் ஹீரோயின் அப்படியே நின்னுட்டே இருப்பாங்களா, அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, இன்னொரு ஃபைல் எடுத்து குடுப்பாரு. "இதுதானே உன்னோட ஆசை, கனவு. இதையே நான் உனக்கு குடுத்து ப்ரொபோஸ் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல காட்டுவாரு. இப்ப அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்ப்பாங்க. இவரும் செய்வதா, அவங்களும் செய்வதா. 2 பேரும் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அந்த கான்ட்ராக்ட் இப்ப 2 பேருக்கும் பொதுவானதா ஆயிடுமே. அப்ப நம்ம இவ்வளோ நாளா ஷேர் போட்டதெல்லாம் சக்சஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, சுத்தி இருக்கவங்க எல்லாருமே இப்ப இவங்க ஓகே சொல்லுவாங்களா, மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோயின் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருப்பாங்க. இது எல்லாத்தையும் விட அவங்களுக்கும் ஹீரோவ ரொம்பவே பிடிச்சிருக்குமா, உடனே நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான். இவங்கள விட சுத்தி இருக்கவங்களுக்கு தான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இப்ப ஃபைனலா ஹீரோக்கு எதுவுமே தேவையில்ல ஹீரோயின தவிர. ஹீரோயினுக்கும் எதுவுமே தேவையில்ல ஹீரோவ தவிர. ஆனா இப்ப 2 பேருக்கும் எல்லாமே கிடைச்ச மாரி இருக்கும். அந்த மாரி ஒரு ஹாப்பி எண்டிங்கா தான் இந்த ட்ராமா இங்க கம்ப்ளீட் ஆகுது. இன்னொரு நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.